ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। पुत्रिणे चिदचित्पित्रा पौत्रिणे परमेष्ठिना सृषावते जगन्मात्रा वात्स्याय गुरवे नमः। यस्मिन् पदं व्यतिपतेर्वदनारविन्दात् निष्क्रामदेव निधते निगमान्तभाष्यं तस्यैव तं भगवतः प्रियभागिनेयं वदामहे वरदविष्णुपदाभिधेयं सत्कुर्वता संसदि शिष्यवर्गान् अनन्यलभ्यैरखिलैस्वचिह्नैः श्रीभाष्यसिंहासनमात्मनीनं यस्मै च दत्तं यदिशेखरेण यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिद्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। हरिः ओम्। यः पूर्व्याय वेधसे नवीयसे सुमज्जानये विष्णवे ददाशति यो जातमस्य महतो महिब्रवात् से दुष्प्रभोभिर्युज्यञ्चिदभ्यसत् तमुस्तोतारः पूर्व्यं यथा विदऋतस्य गर्भगो हविषा पिपर्तना आस्य जानन्तो नामचिद्विभक्तना बृहत्ते विष्णो सुमतिं भजामहे। इन्दुणै पदुमत्तलर्महळ் तनक्कुमिन्बन् நற்புவிதனக்கிறைவன் தன் துணையாயர்பாவைன பின்னை தனக்கிரை மற்றையோர்க்கு எல்லாம் வன் துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்று எங்குமென் துணை என் துணை என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே। பேயஸ்யாः பத்மஜாயாः மதுர சகச்சரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம்ஸ்யா பிரபுமத ச ததா அசேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ வச்சன பிருத்தௌத்யகிருத்யே சரந்தம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிண்யாமபஷ்யம்। அலமன்னு மடல் சுரி சங்கமெடுத்தடலாழியினால் அணியாருருவின் புலமன்னு வடம் புன கொங்கையினாள் பொறதீரமுனாள் அடுவாளமரில் பல மன்னர்படச் சுடராழியினை பகலோன்மறையப்பணி கொண்டு அணிசேர் நிலமன்னனுமாய் உலகாண்டவனுக்கிடம் மாமலையாவது நிர்மலையே। दिव्ये देहे विधर्तुर्हलमपि जलजं हारजुष्टस्तनायाः भारं दूरे विधातुं बहुनृपहनने भूमिदिव्यः पुरातत् दिव्यचक्रं प्रशास्तु सुमहति समरे सूर्यसञ्छादनाय लोकान् गोप्तुश्च राज्ञः वसतिरधिपतेः तोयपृथ्वीधरोऽयम् यदप्सुते सरस्वती गोष्वश्वेषु यन्मधु तेन मे वाजिनीवति मुखमंधि सरस्वती। नमः सदसे एतर्हि भगवतो महापुरुषस्य अपार करुणांबुराशेः
आश्रितवात्सल्येके जलधेगे मालोल श्रीनृसिंहस्य परया कृपया अत्र प्रोफेसर सदने सुंदरसिंह पादुका विहारे न्याय सिद्धांजन उपात्तरीत्या उभयाधिष्ठितानन्तु एकं शेषित्वम् इति इमं विषयम् अधिकृत्य उपन्यासः दासजनेन महद्भिराज्ञप्तेन तदाज्ञां शिरसा वहता सम्प्रति प्रस्तूयते। समेयं समायतचित्ता भूयास्त भूत्वेम उपन्यासं संशृणुध्वं श्रुत्वा च तस्यैव भगवतः श्रीनृसिंहस्य तथा तत् पादुकासेवकधुरन्धरस्य श्रीमदहोल्मिडास्थाने पञ्चचत्वारिंशत्पट्टे अभिषिक्तस्य अस्मद्हृद्यस्य श्रीमतः श्रीनारायण यतिवरस्य कृपया अखिलान् अभीष्टान् हितान् कामान् प्राप्य मोदमानाः सह पुत्र मित्र कळत्र बान्धवाः पुष्टाः ऐश्वर्ययुक्ताः शतायुषः समुल्लसन्तु इत्यभ्यर्थ्य इमम् उपन्यासम् आरभे। இந்த உபன்யாசம் அடியம் பண்ணணும்னா அடியங்கிட்ட ரொம்ப கிருப்பை வில்லிவலசிங்கர். வில்லிவலசிங்கர் அவ்வளோ பிரியமாக இருந்தார். ஒரு உபன்யாசம் அடியம் பண்ணேன், நான் சொல்கிறேன். அப்படி பண்ணிட்டு நின்று வரிசையை சாய்ச்சார். உபன்யாசத்துக்கு இட்டு பிறந்தவன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு. அது பெரிய அனுகிரகம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை, ரொம்ப நுட்பமான டாப்பிக்கை குருவி தலையில் பழங்காய் வைக்க மாதிரி வைக்க போகிறேங்கன்னு தெரியும் ஐஷிங்கருக்கு முன்னாடி. அதனால் அடியனுக்கு வசதியாக ஒரு காரியம் பண்ணிட்டார். அவர் எதிர்ச்சையாக 60 வருஷத்துக்கு முன்னாடி அழசிங்கர் எழுதியருடைய ஒரு வியாசத்தை நரசிம்மப்பிரியாலே இப்போ போட்டார். அந்த வியாசம் என்ன? சிங்கவேல் குன்றத்தில் சிறந்த விழாக்கள் இன்னும் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குது. வில்லிவலம் அழசிங்கர் பூர்வாசிரமத்தில் சாதித்தது. 1965 முக்குரேஷிகனுடைய சப்ததி நடந்தது அகோபிலத்தில். அப்போ சம்பிரோக்ஷமும் நடந்தது அந்த அகோபிலம் க்ஷேத்திரத்தில். அது பெரிய உற்சவமாக அந்த காலத்தில் நடந்தது. அதுக்கு கம்ப்ளீட்டாக அந்த 5 நாள் உற்சவத்தையும் கவர் பண்ணி வில்லிவலாழிசிங்கர் பூர்வாசிரமத்தில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்கோம். சீரியல் தொடர் ஆர்டிக்கலாக வந்து அதில் அடியனுக்காக ஒன்று எழுதிட்டாரு. கவலைப்படாது, இதை சொன்னாலே பாதி விஷயம் முடிஞ்சு போயிடும் உனக்கு. அதை அப்படியே போட்டேன். அது நம்ம விஷால் பதிரி ஹெல்ப் பண்ணால் போடுப்பா, அதை ஸ்லைடு ஒன்று போட்டு கொடுப்போம். அதில் 22/8/1905 அதில் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சாயங்காலம் அந்த 5 நாள் உற்சவத்தில் ஒரு உபன்யாசம் பண்ணியிருக்கார். அது ஈவி கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி, கூரேஷிங்கருடைய பூர்வாசிரமம் மாப்பிள்ளவர். அந்த சுவாமி சாதிச்சிருக்கார். அதை அப்படியே நம்ம வில்லிவலாழிசிங்கர் பூர்வாசிரமத்தில் சுருக்கமாக சாதி 4-5 வரை வித்வான் புராணம் ஸ்ரீ விவேக் கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி துலாபார சரிதம் பற்றி உபன்யசித்தார். துலாபாரமாக தெரியுமொழியோ? இதற்கு ஸ்லோகங்கள் ஸ்ரீ அழகியசிங்கர் இயற்றியவையே. முன்பு தேவலோகத்திலிருந்து கிருஷ்ண பகவான் கொண்டு சென்ற பாரிஜாத விருட்சத்தின் புஷ்பத்தை இந்திராணி திரும்பி பெற விரும்பி தாம் பூர்த்தி செய்வதாக கூறி சென்ற நாரதர் ருக்மிணி சத்யபாமை இருவருடைய கலகத்தை விளைவிக்கிறார். இதெல்லாம் அழகியர் பக்தி. சத்யபாமையை அவருடைய பிறந்த தின விழாவை விமர்சையாக கொண்டாட சொல்லி, சத்யபாமா பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணி அவருடைய பிறந்த தின விழாவை விமர்சையாக கொண்டாட சொல்லி அந்நன்னாளில் ஸ்ரீ கிருஷ்ணனையும் பாரிஜாத விருட்சத்தையும் தமக்கு தானம் செய்யுமாறு சொன்னார். அவளும் இசைந்தாள், அவனும் இசைந்தான். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, சொல்ல போகிற விஷயத்துக்கெல்லாம் இங்கே இருக்குது இதில் விஷயம். அவ்வாறே அன்று ஸ்ரீ நாரதர் ஸ்ரீ கிருஷ்ணனை தானமாக பெற்று இவன் எடைக்கு சமமான பொன் தருவோருக்கு இவனை கொடுப்பதாக அறிவித்தார். தானம் வாங்கிட்டு அது அப்புறம் கமலிஸ்ட் ஆகிவிட்டார்.
சத்யபாமை தன் செல்வச் செருக்கால் மீண்டும் ஸ்ரீ கிருஷ்ணனை பெற விரும்பி அவனை ஒரு தட்டிலும் தன் செல்வத்தையும் மனத்தையும் இன்னொரு தட்டிலுமாக வைத்து நிறுத்தாள். சரியாக இல்லை. செல்வம் பொழிந்தது, செருக்கும் அழிந்தது. ஸ்ரீகிருஷ்ணன் நாரதருக்கே உரியவனானான். அவரால் அவனை பாதுகாக்க முடியவில்லை. அவ்வப்பொழுது உணவு கேட்டு வருத்தினான். அழிங்கிறத பிரயோகம் பண்ணுவது. வருத்தப்பட நிச்சது வருத்தினான். பருக்கி, ஆண்டாள் தான் சொல்ல, பருக்கி மாட்டுக்கு தண்ணி பருகச் செய்தான். அது அழகாக இழிங்க சாய்கிறார். அவ்வப்பொழுது உணவு கேட்டு வருத்தினான். கடைசியில் ருக்மிணி கிரகத்தில் அன்னம் யாசித்து அளித்தார். நாரதர் எங்கே போனாலும் எத்த கொடுத்தாலும் இன்னும் கொடுங்கிறான் அடிமை. அதனால் நாரதர் பேசாமல் ருக்மிணி அந்தப்புறத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டார். அங்கே அன்னம் யாசித்து கொடுத்தார். அவள் ஸ்ரீ கிருஷ்ணனை பெறுவதாக சொல்லி, உமக்கு ஏன் நாரதர் உபத்திரம், நான் கிருஷ்ணன் வாங்கி விடுறேன். நான் முன்போல் அவனை ஒரு தட்டிலும் ஸ்ரீ கிருஷ்ணநாமாங்கிதமான தன் கைவிரல் மோதிரத்தை ஒரு துளசி தளத்துடன் சேர்த்து பக்தியுடன் வைத்தாள். அத்தட்டு தாழ்ந்தது. ஸ்ரீகிருஷ்ணன் அவளுக்கு உரியவனானான். சபையோர் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு தக்கவள் ருக்மிணியே என்று அவளையும் மற்றொரு தட்டில் வைத்து நிறுத்தார்கள். உபயாதிஷ்டானமாயிருக்கு விசேஷித்து. இந்த ஐஷிங்கருடைய காவியம் இது. துலாபாரத ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு ஆர்வேதிச்சுட்டாலும் முக்கூரழிங்கரே அருள் செய்தது. அதை ஐஷிங்கர் முன்னாடி அவருடைய மாப்பிள்ளை உபன்யாசம் பார்க்கிறார். அது சுவாமி தன்னுடைய சமரைஸ் பண்ணி கொடுக்குறார். இல்லை ஐஷிங்கர் அப்புறம் ஐஷிங்கர் ஒரு வார்த்தை சாதிக்கிறார். அப்போ இன்டர்வியூ பண்ணி முக்கூர் ஐஷிங்கர் அச்சமயம்தான் இப்படி ருக்மிணியும் கிருஷ்ணன் தராசில் இலக்கா ஈக்குவலாக நிற்கிற சமயத்தில் யுவத்வாதோ துல்லியேபி என்ற பட்டரின் ஸ்லோகம் பிறந்தது. உடனே நீங்கள் கேட்பது பட்டர் எங்கே வந்தார்? இது துவாரகையில் நடந்தது. கிருஷ்ணாவதாரத்தில் பட்டர் கலியுகத்தில் இருந்தார். அந்த சமயம்தான் அந்த ஸ்லோகம் வந்து ஐஷிங்கர் எப்படி சாய்ச்சார். அதெல்லாம் பாருங்கள். வில்லுவல் ஐஷிங்கர் ரொம்ப அழகாக சாய்க்கிறது. என்று ஸ்ரீ அழகிங்கிற சாதித்தாயிற்று. என்ன அர்த்தம்? நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. அழகிங்க ரொம்ப அற்புதமான சாகித்யம். அந்த சீனை மனசில் வச்சுட்டு பின்னாடி பட்டிருந்த ஸ்லோகம். பல குணங்களால் பிராட்டியும் பகவானும் ஒத்திருந்தாலும் பெண்மைக்குரிய குணங்களால் பிராட்டியும் ஆண்மைக்குரிய குணங்களால் பகவானும் ஒருவரை ஒருவர் மிஞ்சி இருப்பர் என்பது புலனாயிற்று. புலனாயிட்டு தான் முனிபோச்சு உபன்யாசம் போய வேண்டியதானே. இப்போ சொல்ல விஷயம் புலனாயிற்று. இதற்கிடையில் பாரிஜாத விருட்சத்தை அபகரித்து கொண்டு நாரதர் தன் வார்த்தையை காப்பாற்ற தேவலோகம் செல்ல இதை அறிந்த பகவான் கருடனை விட்டு அம்மரத்துடன் வீணையையும் பறித்து வர செய்தார். இதை காண இந்திரன் வர அவரிடமே ஸ்ரீகிருஷ்ணர் அம்மரத்தை தந்தார். நாரதருக்கு வீணையை கொடுத்தான். அப்புறம் நாரதர் ரெண்டு பேரையும் பாட்டார். ருக்மிணியும் சத்யபாமையும் அன்புடன் அணைக்க மூவரும் கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியத்தை இன்றும் ஆராய்ந்து அருளுகின்றனர் என்பது இக்கதையின் சுருக்கம். இதனால் சரணாகதியின் ஏற்றம் நன்கு புலனாயிற்று. அந்த பட்டருடைய ஸ்லோகம் நம்ம எல்லாருக்கும் மனப்படம் தானே. யுவத்வாதோ துல்யேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்த்வ சுலபான் त्वयि स्त्री त्वयि कान्तां मृदिमपति पारार्थ्य करुणा क्षमादीन् वा भोक्तुं भवति इवयोः आत्मनिभिदा. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்போ சொல்ல வேண்டாம், நீங்களே சொல்லிடுவேன். தேசியன் இதை வச்சு இன்னொன்று பண்ணியிருக்கேன். அதுவும் இங்கே தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் தான். நியாய சித்தாந்தின வரையும் போக வேண்டாம். ஸ்ரீஸ்துதிக்கே சொல்லிட்டாரு. துவாமே வாகு கதிச்சித பரே கதிச்சித் கதிச்சித் துவாமே வாகு. போன ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு சுருக்கமாக அர்த்தங்க. யுவத்வாதோ துல்யேபி இளமை முதலிய குணங்கள் உனக்கும் பெருமாளுக்கும் துல்லியமாக இருந்தாலும் இந்த ஆதிக்குள்ள என்ன இருக்கு? ஆதிக்குள்ளதான் சேஷித்துவம் இருக்கு. சேஷித்துவம் பெருமாளுக்கு உண்டு, பிராட்டிக்கு உண்டு. பெருமாள் இதை பற்றி விசாரம் பண்ண போறார். பெருமாளுக்கு ஜெகத் முழுக்க சேஷம். அதே ஜெகத்து பிராட்டிக்கும் சேஷமாக எப்படி இருக்க முடியும்? அந்த வாழைப்பழ கதை மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு சேஷமானவா இன்னொருத்தருக்கு சேஷமாக எப்படி? கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆஃபீஸர் நிறைய போட்டுருவா, பியூன் கொஞ்சமாக போடுவார்.
1979 நான் மெட்ராஸில் SIS ஸ்மால் இண்டஸ்ட்ரி சர்வீஸ் இன்ஸ்டியூட்டில் வேலை செய்ய வந்த பொழுது எதிர் ரூமில் ஒரு டெபுட்டி டைரக்டர், நான் ஒரு டெபுட்டி டைரக்டர், இங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், 4 ஆஃபீஸருக்கு ஒரு பியூர் பழனி. பெல் அடித்தா பழனி வரமாட்டான். அது 10 மணிக்கு தூருவான். ஏன்னா பெல் அடிச்சு அடிச்சு வரையன்னா அந்த ஐயா அனுப்பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? அவர்கிட்ட போனால் எப்போ பாரு உமக்கே வேலை செய்கிறான், இங்கே வரதில்லைன்னு. கடைசியில் அந்த பியூர் கேன்டீன்லேயே உட்காண்டிருந்தான். அவ்வளோதான். அந்த மாதிரி பெருமாளுக்கும் ஜெகத் சேஷம், பிராட்டிக்கும் ஜெகத் சேஷங்கிறது இப்படி. ஒருத்தருக்கு சேஷமாக இருக்கிறது, இன்னொருத்தர் சேஷமாக இருக்க முடியும். 2 பேருக்கு சேஷமாக இருந்தால் பழனிங்க தான். ஒருத்தருக்கு சேஷம் பண்ண மாட்டாங்க கடைசி. ஆனால் இது எப்படி சொல்கிறோம்? ஆதி சப்தத்தில் அடக்கம் அது. அப்போ என்ன, நமக்கு ஒரு சந்தேகமும் கூடவே வருது. பெருமாள் தானே சேஷி, அது அக்செப்டபிள். பிராட்டி யார்? பெருமாளுடைய ஒய்ஃப். ஸோ பிராட்டி பெருமாளுக்கு சேஷியாக இருக்க முடியாது, சேஷினியாக. அப்படி தான் சொல்கிறோம். நம்ம பார்லிமெண்ட்லையும் சொல்லிட்டாள். இப்போது நான் நினச்சேன் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னு நினச்சேன், அநியாயமாக எதிர்கட்சிக்கார சரி போட்டா, மன்னித்து விடுங்கள், கைக்கு விட்டு பிரதம மந்திரி கையை கூப்பிட்டார். ரிசர்வேஷன் உங்களுக்கு தர முடியல உங்களோட லேடிஸ். ஆனால் விஷயம் நாம் நினைக்கிறோம் பத்தின்னா சேஷி, பத்தினா அவளுக்கு சேஷபூர்த்தி. பெருமாள் பிராட்டி பெருமாளுக்கு சேஷையா இல்லை. பிராட்டி பெருமாளுக்கு சேஷையாகிட்டா நாம் தான் பெருமாளுக்கு சேஷபூதர்கள். நமக்கும் பிராட்டிக்கு என்ன வித்தியாசம்? விஸ்வக்சேனருக்கும் பிராட்டிக்கு என்ன வித்தியாசம்? இவரும் சேஷபூத்தை, அவரும் சேஷம். இது ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே, சரியான? ஐயோ, அதுக்காக தான் பட்டர் பதில் சாய்க்கிறார். யுவத்வாதோ துல்லியே அப்படி சேஷித்தம் 2 பேருக்குமே உண்டு. ஏன்னா பிராட்டி நமக்கு சேஷியாக இருப்பது பெருமாளுடைய ஒய்ஃபுங்கிறதுனால இல்லை. இது எப்படி விளக்கிறது? இப்போ திரௌபதி உதாரணத்துக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இது அம்மா ஸ்டைலு. சில பேர் சொல்ல அது ஏன் இப்படி சொல்கிறேன்னு. இருந்தாலும் சட்டம் மனசில் ஷீ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, கரெக்ட் தானே? இதே ஒரு வெங்கட்ராமன் இருந்தார் பிரசிடெண்ட்டாக, அவருடைய மனைவி இருந்தார், அவள் யார்? மிஸ்ஸஸ் பிரசிடெண்ட், கரெக்ட் தான்? முர்மு திரௌபதி யார்? பிரசிடெண்ட். இந்த 2 பிரசிடென்ட் வித்தியாசம். ஒரு பிரசிடென்ட் இல்லவோ பிரசிடென்ட்டுடைய மனைவி ஆகினாலும் முதல் மரியாதை வாங்குற. இவ சுயமே பிரசிடென்ட். இது 2த்துக்கும் வித்தியாசம் தெரியறதுக்கு லாங்குவேஜில் எப்படி காட்டுவது? தலைவி எப்படி தமிழில் போடுறோம்? தலைவினா தலைவருடைய மனைவியாக இருக்கலாம், அல்லது அவளே தலைவியாக இருக்கலாம். இது 2த்துக்கும் வித்தியாசம் எப்படி காட்டுது? எனக்கு தெரியாது. தமிழ் லாங்குவேஜில் 2த்துக்கும் வித்தியாசம் காட்டு. இங்கிலீஷில் கூட காமிக்கிறது தான் போடணும். மிஸ்ஸஸ் பிரசிடெண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் திஸ் கண்ட்ரி தான். பிரசிடெண்ட்னா சரியாக போயிடும். அவன் ஹிந்தியில் பெரிய சிக்கல். ராஷ்டிரபதின்னு போடுறதா ராஷ்டிரபத்தினின்னு போடுறதா ஒன்று கேட்டான் ஒரு கேள்வி. ராஷ்டிரபதினா பிரசிடெண்ட்டு, அதுக்கு என்ன பெண்பால் அப்படின்னா பத்திக்கு பத்தினி. ராஷ்டிரபத்தின்னு போட்டால் அர்த்தமே மாறி போயிடுது. ராஷ்டிரத்துக்கே பத்தினின்னு போட்டால் எப்படி இருக்கும்? அதை பற்றி இல்லாதனால ராஷ்டிரபதின்னு தான் சொல்லணும். அதனால் ராஷ்டிரபதினு தான் பிரயோகம் பண்ணுறா. அது சமஸ்கிருத இலக்கணப்படியும் கரெக்ட் தான். அதனால் அப்படி தான் சொல்லணும் அவளை. இவ தானே பிரசிடெண்ட்டாக இருக்கிறவ, பிரசிடெண்ட் ஒய்ஃப்னால அவளுக்கு வரல. இப்போ பிராட்டி தானே லோகத்துக்கு சேஷியாக இருக்கிறவள்லாம் அவள் தான் ஈஸ்வரியாக இருக்கா உலகத்துக்கு அப்படின்னு சொன்னால் சரியாகுமான்னா, அங்கே தான் சமஸ்கிருதத்தில் ஒரு அழகான நுட்பம் வச்சுட்டான். ஈஸ்வர சப்தம் எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்து, அந்த ஈஸ்வர சப்தத்துக்கு பெண்பால் ஈஸ்வரினும் வரலாம், ஈஸ்வரான்னாலும் வரலாம். அவன் ஈஸ்வரான்னா டாப்பு, ஈஸ்வரினா நீப்பு. அத்திரா கொஞ்சம் புரியாதபடி ஒன்று சொல்லணும். ஏன்னா அது கிரந்த சதுஷ்டய காலக்ஷேப சும்மா அப்படின்னு சொல்லணும். டாப் ஆகாராந்தமாக ஸ்தில்லிங்கம் வந்தால் டாப் பிரத்தியம்னு நம்ம பேர் சொல்லுவோம். நீப்புனா ஈகாராந்தது. கௌரி, அது நீப். கௌரிங்கிறது என்ன அர்த்தம்? கௌரினா என்ன அர்த்தம்? பார்வதின்னு அர்த்தம். அந்த கௌரின்றது சப்தம் எப்படி நிஷ்பண்ணமாக இருக்குது? சக்கச்சவேல் இந்த
அந்த பிரதிஜை நிறைவேற்றியே தீருவேன்னு இருக்கிறது. தன் ஆரம்பித்த பிரதிஜையை நிறைவேற்றியே தீருவேன் இருக்கிறவளுக்கு கௌரின்னு பேர். அதனால் அவளது வெள்ளை வெள்ளையே இருக்கிற பொருள் அவ்வளோ கருப்பு காளியாச்சே. அதனால் கௌரி சப்தத்தை பற்றி விசாரிச்சிருக்கான். அது கௌரனுடைய ஒய்ஃப் இல்லை, அவள் சுயமே கௌரி. அவள் தான் இருந்தா சிவனையே மீண்டும் கல்யாணம் பண்ணிப்பேன். சத்தியாக இருந்து யோகத்தினால தன் உசுரை விட்டாலும் தக்ஷயாகத்தில் மீண்டும் பார்வதியாக பிறந்து தபஸ் பண்ணியாவது அவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு தபஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த கௌரி சப்தம் அந்த உறுதியை காண்பிக்கிறது. அது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம், அது ஞீ பிரத்யம். ரமா அப்படிங்கிறது ஆகாராந்தத்தில் டாப் பிரத்யம். சமஸ்கிருத கிராமர் என்ன பண்ணிது, ஈஸ்வரா அப்படின்னு ஆகாராந்த ஸ்திரீலிங்கமாகவும் சொல்லலாம். ஈஸ்வர சப்த ஸ்திரீலிங்கத்தை ஈஸ்வரின்னு ஈகாராந்த ஸ்திரீலிங்கமாகவும் சொல்லலாம். ஆனால் ஈஸ்வரி என்று ஈகாராந்த ஸ்திரீலிங்கத்தை எடுத்துட்டால் ஈஸ்வரனுடைய ஒய்ஃப்னு அர்த்தம். ஈஸ்வரா என்கிற ஆகாராந்த ஸ்திரீலிங்கத்தை எடுத்துட்டால் அவளே ஈஸ்வரி. இப்போ பிராட்டி உலகத்துக்கு தானே சேஷியாக இருந்தால், சேஷினியாக இருந்தால் பிராட்டி எப்படி சொல்லணும்? ஈஸ்வரான்னு சொல்லணும். ஈஸ்வரின்னு சொன்னால் பெருமாளுடைய ஒய்ஃப்னால பெருமை அர்த்தம். அதனால இதில் பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. அவள் ஈஸ்வராவா ஈஸ்வரியா? பிராட்டி ஈஸ்வரான்னு சொல்லணுமா ஈஸ்வரின்னு சொல்லணும். அவள் ஈஸ்வரியாக இருந்துவிட்டா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஒரே மாதிரி சேஷித்துவம் வராது. ஏன்னா பெருமாள் அவருக்கு சேஷி ஆகிடுவார். சேஷியாக இருக்கார், அது வேற. ஏன் சேஷியாக இருக்கார் ஒத்துக்கிறீர், அதே இதில் ஈஸ்வரா ஒன்று சொல்கிறீங்கன்னா அதுதான் இங்கே இருக்கிற நுட்பம், அனுபவிக்க வேண்டிய விஷயம். அவள் ஈஸ்வரா, இதை வால்மீகி ரொம்ப அழகாக பயன்படுத்துகிறார். ராமன் சொல்கிறார் மமேஸ்வர தரா சதி. கைகை, நான் காட்டுக்கு போகணுன்னா நீ என்னை கூட்டு சொல்லி தான் போயிருப்பேன்னு. எதுக்கு அந்த கிழவரை கூட்டு ஒரு குற்றுவன் குதிரமாக பண்ணி வச்சுருக்கு. என்னை கூட்டு ராமா என்ன காட்டுக்கு போக ராஜ்யம் கிடையாது சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, நான் நேரம் அப்பாட்டுவே அம்மா சொல்கிறேன் காட்டுக்கு போய் சொல்லுவேன் போயிட்டே இருப்பேன், போயிருப்பேன். நீ ஈஸ்வர தரா, எனக்கு ஈஸ்வர தரின்னு கூட ஈஸ்வர தரா. அதனால் ஈஸ்வரா நீ எனக்கு, நீயே எனக்கு தலைவி தான். எங்கள் அப்பாவுடைய ஒய்ஃபுங்கிற முறையில் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அப்படின்ற பாவத்தை கூட ஈஸ்வர தரா சத்தின்னு ராமன் பிரயோகம் பண்ணுறார். ஈஸ்வரான்னு தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும், ஸ்ரீசூக்தம் உட்காண்டே இருக்கே, ஸ்ரீசூக்தத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரீகும் சர்வபூதானான்னு தான் சொல்கிறோம். அங்கே ஈஸ்வரீம் தான் இருக்குது பதம். ஆஹா மாட்டின்டோமே, வேதம் வந்து பிராட்டி சுயமாக இண்டிபெண்ட்னு சொல்லலையே, அப்போது தகராறு தான் வருது. பெருமாளுக்கு அடிமையானவள் தான் வருதுன்னா அதுக்கு நுட்பமாக வேதம் முழுக்க பார்த்து சொல்ல வேண்டிய விஷயம். அந்த ஈஸ்வரிங்கிற ஈகாராந்த ஸ்திரீலிங்கத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்த்து இந்த உபன்யாச முடிவில் பூர்த்தி பண்ணணும். ஆகையினால இப்போ பட்டர் யுவத்வாதோ துல்லியன் ஆதிக்குள்ளே ஈஸ்வரத்துவத்தையும் போடுறோம். பகவானுக்கும் பிராட்டிக்கும் சேஷித்துவம் ஒரே மாதிரி சேஷித்துவம் தான். பகவானுக்கும் பிராட்டிக்கும் ஒரே மாதிரி யௌவனம் தான். பகவானுக்கும் பிராட்டிக்கும் எல்லாம் சமந்தான். இருந்தாலும் கூட நீங்களே உங்களுக்கு டிபார்ட்மெண்டலைஸ் பண்ணி எனக்கு இதை போடுறோம், உனக்கு இதான் கூறு கொண்ட அப்படின்னு சுவாமி தேசிகன் தமிழில் அழகாது. உனக்கு இது எனக்கு இது. எங்கள் முக்குரை எப்படி சாதிக்கிறார் பாருங்க. ருக்மணியும் அங்கே உட்காண்டா, பெருமாளை உட்காண்டார், ரெண்டு திராசம் சமமாயிடுச்சு. அப்போ தான் இந்த ஸ்லோகம் வந்தது. தன்னால் தங்கத்தினால விலையினாலெல்லாம் பெருமாளை வாங்க முடியல. பெருமாளுக்கு ஈக்குவலாக இருக்க ஒருத்தர் படத்துனா அந்த பக்கம் சமமாகும். ஆனால் ருக்மிணிக்கு ஆகிடுச்சு. அது ஏன் சத்தியபாமைக்கு அவளே உட்காரலான்னு எண்ணம். அதுலேயும் ஒரு நுட்பம் இருக்குது. அவ்வளோ சாஸ்திர விஷயத்தை அழிக்கிறது காவியத்தில் வேடிக்கையாக சாய்ச்சிருக்காரு. தான் முக்கூர் அழிக்கிற சாமர்த்தியம். அந்த டாப்பு ஈப்பெல்லாம் சொல்லாமலே விஷயம் சொல்லிட்டு போகிறது அவருடைய தனி சாமர்த்தியம். இப்போது பிராட்டியில் பூமி பிராட்டியாரோ அல்லது நீலா பிராட்டியான்னு சொல்லக்கூடியவாள்லாம் பிராட்டியினுடைய அம்சபூதர்கள், பெரிய பிராட்டி. அதனால் அவளுக்கெல்லாம் இந்த இது கிடையாது, பெரிய பிராட்டிக்கு தான் உண்டு. அவன் விபுத்துவம் கூட அவளுக்கு கிடையாது. பிரபந்த பாஜகத்தில் நல்லா ஸ்பஷ்டமாக சாட்சி. பெருமாள் விபு,
எங்கும் பரவியுள்ள லக்ஷ்மி எங்கும் பரவியுள்ள மற்ற பிராட்டிகள்லாம் ஆகும். ஆகையினால சத்யபாமை பூமியினுடைய அம்சம். ஏன்னா சத்யபாமன் தைரியமாக உட்காரல இல்லை, அவன் ருக்மிணியை உட்காண்டான். ஏன்னா அவன் லக்ஷ்மி. அதான் அந்த சமயத்தில் இந்த ஸ்லோகம் பிறந்து விட்டார். இப்போ யாரும் ஆட்சேபம் கண் முன்னாடி பார்க்குறாரு, 2 பேரும் சமமாக இருக்கான். யுவத்வாதோ துல்லியப்பி இருந்தும் கூட சில பகுதியில் நான் வச்சுக்கிறேன்னு ஒருத்தரை சொல்கிறேன். 2 பேரும் பாயிண்ட் வச்சா அதில் உங்களுக்கு வருது எடுத்துக்கோவோ, நாம் 2 பேரும் பங்கு பிரிச்சுப்போம். அண்ணனும் தம்பியும், அண்ணனுக்கு தம்பிக்கு சமபாகம்தான். அப்போ அண்ணன் சொன்னால் நான் பெருமாளை ஆராதனை பண்ணுறேன், நீ காலக்ஷேபம் சொல்லு அப்பா சொன்னது. அவன் 2 பேருக்கு 2த்துலேயும் உரிமை இருந்த பொழுது சமமாக இருந்தாலும் அவள் இது எனக்கு இது உனக்கு என்று பிரித்து கொண்டார். அப்படித்தான் பிராட்டியும் பெருமாளும் பிரிச்சு. அதனால அபரவசதம், சத்ரு சமனம், ஸ்திரத்துவம் முதலிய குணங்களை எல்லாம் பகவான் தன் பக்கத்திலே வைத்துக் கொண்டான். பும்ஸ்துவ சுலகான், ஆண்களுக்கென்று ஏற்பட்ட குணங்களை தான் வைத்துக் கொண்டான். இது 2 பேரும் ஆனா பெண்ணான்னு கேட்க முடியாது. பெரிய கேள்வி, பெருமாள் ஆனா பெண்ணா? ஆழ்வாரை போய் கேட்டால் ஆணல்லன் பெண்ணல்லன். பின்ன என்னதான் சொல்லும் சுவாமிய? ஒரு கால் எல்லாம் சொல்கிறாள் திருநங்கையான்னு கேட்டா அல்லா அலியும் அல்லன். உன்னை கேட்டான் அவன் என்ன சுவாமி ஆழ்வார் என்னத்தான் சொன்னார் கடைசியில்? பெருமாள் புருஷோத்தமனே இல்லைன்னு போயிட்டார், என்ன பைத்தியக்காரா. அவர் ஆண் அல்லன்னு சொன்னார், பெண் அல்லன்னு சொன்னார், அலியும் அல்லன்னு சொன்னார். நீ எப்படி எழுதுவ? ஆண் அல்லன் பெண் அல்லல் அல்லா அலியும் அல்லதுன்னா சொன்னார். எல்லா இடத்துலையும் அல்லன் அல்லன்னு அவன் புருஷோத்தமன் தான். அதை நிர்தாரணம் பண்ணி நம்மளை மாதிரி புருஷன் இல்லை, அவன் தனி கேட்டகரி, அது வேற லெவல். அதெல்லாம் இங்கே பிராட்டியும் பெருமாளும் பிரித்து கொண்டது வியாபாரங்கள், தன்னுடைய வேணுங்கிற செயல்கள். அது பிராட்டி சொன்னால் ஸ்திரீக்கே இருக்கக்கூடியதான மிருதிமம், முருதுவாக இருக்குது, பதி பாராட்டு. சில பேர் சொல்கிறா நீ தான் வசதி, துவாமே வாகு கதிச்சித்து அப்பரே தொத்பிரியம் லோகநாத. இன்னொரு கட்சி பெருமாள் தான் வசத்தின்னு. கிந்தைகி அந்த கலகமலினைகி கிஞ்சிது திரியமக்னேகி. ஒரு பெரிய ஆற்ற கடற்கரைன்னு போய் அவன் என்ன பண்ணான், 10 அடி 20 அடி அக்கறைக்கு போகணும், 10 அடி வரையும் ஸ்விம் பண்ணால் புடக்கிறோத்த வந்துட்டான். அந்த மாதிரி பெருமாள் பிராட்டியை பற்றி சொல்கிறேன்னு ஆரம்பித்து சில பேர் பிராட்டி தான் வசத்தின்னு சொன்னான், அவளும் 10 அடியில் விழுந்துட்டான். கிஞ்சிது தீரியமக்னேகி. அதே மாதிரி பெருமாள் தான் வசத்தின்னு சொன்னான், அவனும் விழுந்துட்டான். கிந்தைகி அந்த நீ நானும் போட்டி போட்டுண்டு கொஞ்சம் பாஸ் பண்ணியிருக்கா, ஒரு சப்ஜெக்டு ஒரு பேப்பர் பாஸ் பண்ணியிருக்கா, அவ்வளோதான். அவன் அது கிஞ்சி உத்தீரியமக்னேகி பாஸ் பண்ணி ஃபெயில் ஆகிட்டான். ஆனால் தொத் சம்பிரீத்தியை விகரதிகரோ, உன் பிரீத்திக்காக எம்பெருமான் விளையாடுவதையும் சமூகீனாம் சுதீனாம் பாவாரூடோ, வேதங்களுடைய பாவத்திலேருந்து என்ன தெரிகிறதுனா யுவாம் தம்பதி தெய்வதம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு தெய்வதம். இதெல்லாம் பின்னாடி நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். மீமாம்சா நியாயமெல்லாம் சஞ்சரித்து சொல்ல போகிற விஷயம் அதை இங்கே சொல்லிட்டார். அந்த இந்த நியாய சித்தாஞ்சனத்தில் ஈஸ்வர பிரச்சனத்தை முடியறச்சே ஒரு அற்புதமான ஸ்லோகம் சாதிக்கிறார். இது எக்ஸ்டென்ஷன். ஸ்பராஸ்திர்ன புஜங்க புங்கவோ பரியங்க வரியங்கதோ சர்கஸ்தித்யவசான கேள்வி ரசிகோ தௌதம்பதி நப்பதி நாபி பங்கஜசாயின ஸ்ருதி சுகைஹி அன்யோன்ய பத்தஸ்மிதோ டிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வச்சனைஹி ஓம் தத் சதித்யாதிபிஹி. ஆதிசேஷனில் பள்ளி கொண்டிருக்கார் பெருமாள். அவர் திருவடியை வாரிட்டு லட்சுமி உட்காண்டிருக்கார். பஜயமா பெருமாள் சயனம் பண்ணதுனால ஆதிசேஷன் இன்னும் ஆனந்தத்தில் தன்னுடைய படத்தை பெருசாக காமிக்கிறார். அப்போது ரசிகர்களாக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார் இந்த திவ்ய தம்பதிகள். இவருடைய எம்பெருமானுடைய நாபியிலிருந்து வரக்கூடிய தாமரை பூவில் குழந்தை உட்காந்து அப்போ பாரு 4 வாயாலே 4 வேதமும் சொல்லிட்டு இருக்கு. அந்த குழந்தையினுடைய வேதத்தை கேட்டு ஓம் தத் சத் இத்தியாதி வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்கிறது.
அதை கேட்டுட்டு புன்னகை புரிவுத்துட்டு அந்த தம்பதிகள் தான் எங்களுக்கு சேஷின்னு. 2 பேரும் சேஷி. பதினா சேஷின்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் கிளீனா சொல்லிட்டோம். பதிசப்தகா சேஷி சேஷினி ரூட்டா அப்படின்னு ஜிக்யாசாதிகர சிவபிரகாசிகளே வருது. இப்போ சுவாமி என்ன பண்ணார், ஸ்ரீ இந்த ஈஸ்வர பரிச்சேத எண்டில் ஈஸ்வரனான பகவானை பற்றி நல்லா நிரூபிச்சுட்டு கேஸ்தாஞ்சனத்தில் மேலே ஸ்ரீசன் என்கிற லக்ஷ்மியினுடைய கணவன் இவர்களுக்கு சாமியம் சொல்கிறது சில வேத வாக்கியங்கள், இல்லை சிலது ஒருத்தருக்கு நிபீதிகள் சொல்கிறது. அந்த வாக்கியங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பிக்கிறோம். அங்கே ஸ்லோகம் ஒன்று ஆரம்பத்தில் ஒரு காரிக்கை இருக்கு. ஷியா சகது தாம்பத்யம் சாஸ்வதம் ததஏவது தயோ சாம்யைக்கிய சக்தித்வ தத்துவத்வாதிகிராங்கதி. சாதாரணமாக நீங்கள் நான் இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே ஷியா சகது தாம்பத்யம் சாஸ்வதம் ததஏவது அப்படின்னு அர்த்தம் சொல்லிடுவோம் நம்ம சமஸ்கிருதத்தில். அப்படி பண்ணிடாதுன்ட்டார். ரத்ன பேட்டிக்கையில் ரொம்ப பாடுபட்டு திருப்புட்குழு சுவாமி சியாசக தாம்பத்தியம் ஏன்னா 4 பேர் வருவா. இந்த தம்பதி 2 அந்த தம்பதி 2 கணக்கெல்லாம் போட்டு அழகாக விசாரிக்கிறேன். அது கூட நான் போக போகிறதில்ல. இப்போ என்ன ரசமாக சொல்லணுன்றிருக்கா அது நல்லா பாடுபட்டு சாய்ச்சிருக்காரு. அந்த ஸ்லோகத்தில் அன்வயம் எப்படியா ஷியா சகத்து அப்படின்னு முடிச்சிடணும். அதோடு ஒன்று முடிஞ்சு போச்சு. லக்ஷ்மியோட கூட தான் இது அப்படின்னு அர்த்தம். இதுவரை சொன்னதெல்லாம் லக்ஷ்மியோட கூட. இதுவரை எம்பெருமான் எத்தனை பெருமை சொன்னமோ அத்தனையும் லக்ஷ்மிக்கும் உண்டுன்னு அர்த்தம். அந்த காரிக்கை இப்படி புரிஞ்சுக்கணும். ஷியா சகது வாட் எவர் ஐ ஹவ் டோல்ட் சோ ஃபார் இஸ் ஷியா சக ஷியோட கூடிய பகவானுக்கு தான். அந்த தூக்கு வெயின் அர்த்தம் வச்சு இதான் நிர்தாரணம் பண்ணுறோம். ஏன் இப்படி சொல்கிறோம்னா தாம்பத்தியம் சாஸ்வதம். அவர்களுக்கு லக்ஷ்மிக்கும் பெருமானுக்கு உள்ள தாம்பத்தியம் சாஸ்வதம் எட்டர்னல். ஆகையினால்தான் அந்த அடிப்படையில் நீங்கள் லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் சாமியம் சொல்கிறதும், சாமியம் சொல்கிற வாக்கியங்கள் கூட போகணும் கன்ஃபியூஷன். 2 பேரும் ஈக்குவல் சொல்லலாம். 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லிடுச்சு, ஐக்கியம் சொல்லிடுச்சு. லக்ஷ்மி தான் பெருமாள், பெருமாள் தான் லக்ஷ்மி. அது இன்னும் பெரிய கன்ஃபியூசிங். அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய இருக்கு. அதே மாதிரி சாமிய ஐக்கிய சக்தி, பெருமாளுக்கு பிராட்டி தான் சக்தி அப்படின்னு சொல்லு. தத்துவத்வாதி அதை இவங்க கூட அது மாதிரி இருக்கக்கூடிய பல வேத வாக்கியங்கள் இருக்கு. அவைகளெல்லாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாஸ்வத சாமிய வாக்கியங்கள் என்னன்னா ஞானானந்தாதி அத்தியந்த சாமியாத் ஜெகஜனகத்துவ சேஷித்வ சரண்யத்துவ பிராபியத்வாதி சாமியாச்ச சாமியகினாம் நிர்வாகம் வியக்தா. இது ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. பெரும்பாலும் பிராட்டியும் சமம்னு சொல்கிறது ரொம்ப சிம்பிள் புரிஞ்சுக்கிறது. ஏன்னா ஜெகத் ஜனகத்துவ உலகத்தை படைக்கிற தம்பதிகள், அதனால சாமியம். உலகத்துக்கு சேஷியா 2 பேர் இருக்கா, அதனால சாமியம். சாமியம் ஈக்குவல். சரண்யத்துவ 2 பேருமே சரணாகதிக்கு உரியவர்கள். 2 பேருமே ரட்சணம் பண்ணுவார், 2 பேரும் பலன் கொடுப்பாங்க. பிராபியத்துவ 2 பேருக்கும் சேர்ந்து தான் நம்ம போய் கைங்கரியம் பண்ண முடியும். இதெல்லாம் சாமியமாகினால பிராட்டியும் பெருமாளும் சமம் சொல்கிற வாக்கியங்களை புரிந்து கொள்வது இது ஒன்றும் குழப்பத்துக்கு வழியே இல்லை. ஏகத்துவவாதாக 2 பேர் ஒன்றுன்னு சொல்கிறேன். அது பயங்கரமாக இருக்கேன் சுவாமி. சுவாமி தேசிய பக்தி ஏகத்துவவாதாக அப்படி ஏவம் தொந்த ரூபேட. அவன் 2 பேரும் சேர்ந்தே இருக்கா ரொம்ப நாளாங்கிறதுல ஏகத்துவம். 2 பேரும் ஒன்று தான்ப்பா. ஒன்றுக்குள்ள நீ நானும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுட்டாட்டும். ஒன்றுக்குள்ளே ஒன்றுனா உனக்கு என்ன தெரியுமோ தான் எனக்கு என்ன கருத்தோ தான் உனக்கு. அல்லது அத்தியந்த சமாதையா பிரகாரைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அவர்களுக்கு ஐக்கியமே சொல்லலாம். பிரகார ஐக்கியம், அவங்களுடைய ஆட்ரிபியூட்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லலாம். சமஸ்த பிரபஞ்ச பிரதியோகிக ஏகசேஷித்வாசிரயத்வேனா சமஸ்த ஜகத்துக்கும் ரெசிப்ரோக்கல் ஆங்கிளில் சேஷியாக இருக்கிற தன்மை இருக்கு. அது 2 பேருக்கும். அதான் நீ சொல்லணும். ஏகாதிஷ்டானம் அதிஷ்டானம்னா என்ன அழகாக சொன்னார். அதிஷ்டானம்னு ஒன்று எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடும். அதிஷ்டான தீரி ஒன்று கொண்டு வந்தார் சங்கர பகவத்பாதர்.
அவர் ஏன் கொண்டு வந்த அத்வைதிகளாக கொண்டு வந்த காரணம், பௌத்தர்கள் உலகமே தோற்றம் தான் அப்படின்னு, பிரமந்தான். பிரமம் எப்படி வரும்? ஏதாவது ஒன்றை பார்த்தா இன்னொன்று மாதிரி இருந்தால் தானே பிரமம் வரும். அங்கே ஒன்றுமே இல்லாத போது பிரமம் எப்படி வரும்? ஒரு பேஸ் இருக்கணும், பேஸ் மேலே வந்துடும். அந்த சுவாமி நல்லவர் நமக்கு அபிப்பிராயமாக இருக்கலாம், அது ஃபேக்சுவலாக இல்லாத போகலாம். அந்த சுவாமி கெட்டவர்னு இருக்கலாம், அது ஃபேக்சுவல் இல்லாத போகலாம். அந்த சுவாமின்னு ஒருத்தர் இருந்தால் தான் இதெல்லாம் ஆட் பண்ண முடியும். அங்கே ஒன்றுமே இல்லாத நல்லவர் கெட்டவர் எப்படி வரும்? அது அதிஷ்டானம்னு ஒன்று, ஒரு பேஸ் இருக்கணும், அது மேலே தான் நமக்கு ஒருத்தர் ஏற்ற முடியும். சுவாமி கொஞ்சம் மெருகு போட்டு கொடுங்கன்னா எதில், நகையில் கொண்டு வா, வெள்ளியா அல்லது தாமரமா, அதுக்கேற்றபடி மெருகு ஏற்றணும். அது மேலே ஒன்று போடணும்னா பேஸ் ஒன்று இருக்கும், அது இஷ்டானது மேலே தான் உட்காரும். அதனால் நாம் அங்கே கயிறை பார்த்தோம் தூரக்கேந்து, அந்த கயிறுன்னு ஒன்று இருந்தால்தான் அது பாம்பு அப்படிங்கிற பருவம். ஒரு அதிஷ்டானம் என்று பேஸ். ஆனால் இந்த இடத்துல அதிஷ்டானம் பேஸ் தான். உபயாதி சேஷித்துவம் என்பதற்கு பேஸ்ட் என்னன்னா 2 பேர், ஒருத்தர் மட்டும் இல்லை. நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் படிப்போம். அதாவது லீவர்னு ஒன்று, பீம்னு ஒன்று போடுவோம் இல்லையா? பீம் ஒரு பக்கம் மட்டும் அப்படியே கம்பத்தில் உடச்சி விட்டோம்னா அது கேன்டிலீவர், ஒரு பக்கம் தான் சப்போர்ட். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு கொடுப்பா. 2 பக்கமும் பில்லர் போட்டால் அந்த பீம் ஒரு பில்லர்னாலும் கீழே விழுந்துடும். 2 பில்லர் இருந்தால் தான் இருக்கும். அதே மாதிரி சேஷித்துவமானது பெருமாள் பிராட்டி என்கிற உபய பில்லர் மேலே உட்காந்து, உபயாதிஷ்டானம், உபயம் அதிஷ்டானம். அப்படிப்பட்ட சேஷித்துவம், ஒரே மாதிரி சேஷித்துவம் தான். அதனால அத்தியந்த சமஸ்த பிரபஞ்ச பிரதியோகிக, பிரபஞ்சத்தை பொறுத்த மட்டும் அதுக்கு ரெசிப்ரோகலாக இருக்கக்கூடிய சேஷித்துவத்துக்கு ஆசிரியமாக 2 பேர் இருக்காங்க. அதில் 2 பேரையும் ஒன்றுன்னு சொல்லுவோம். பெருமாள் தான் பிராட்டி, 2 பேரும் தான், அவன் தான் பிரபஞ்சத்துக்கு சேஷியம். அதுக்கப்புறம் மகேந்திராக்னி சோமாதிபதி, அது மீமாம்சக நியாயம். அப்புறம் அக்னிஷோமோ தேவதா, அக்னிஷோமோ தேவதா. சில யாகத்துக்கு என்ன சொல்லும், இந்த யாகத்தில் அக்னி சோமன் 2 பேரும் தேவதை. அக்னிஷ்ட சோமஷ்ட, அக்னி சோமோன்னு வரணும். கிராமர் படி சான்ஸ்கிரிட் சாஷா வருது, வேதத்தில் அக்னி சோமம். இந்த அக்னிஷோமோன்னு வராது, அக்னிஷோமோ 2 தேவதை சொல்லும்போது முதல் தேவதையுடைய பெயருடைய எழுத்து நீண்டு விடும். இந்திரஷ்ட விஷ்ணுஷ்ட இந்திரா விஷ்ணு அப்படின்னு வரும். அதெல்லாம் நம்ம வேண்டியதில்லை, அது கிராமர். இருந்தாலும் இந்திரனையும் அக்னியும் சோமனையும் சேர்க்கறது அக்னி சோமோ தேவதா, தேவதா 2 பேரை சொல்லி சிகுலர் சொல்லிட்டு. ஏன்னா அந்த யாகத்தில் சமர்ப்பிக்கிற ஹவிசு 2 பேருக்கும் போதும். நெய்தர் அக்னி நார் சோமன். லோகத்தில் பார்த்தேன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கம்பெனி ஆரம்பித்தாருன்னா ப்ரொஃபஸர் மட்டும் ப்ரொப்பரேட்டர் ஆகணும். மாமியும் ப்ரொஃபஸர் கம்பெனி ஆரம்பித்தா அந்த கம்பெனி வேறு. அந்த கம்பெனி மேலே கேஸ் போட்டால் மாமி வேலையும் போட முடியாது, ப்ரொஃபஸர் வேலையும் போட முடியாது. இந்த கம்பெனி வேலை தான் போட முடியும். கரெக்டாக? அது பார்ட்னர்ஷிப். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து தான் லோகத்துக்கு. அதனால் அதுதான் உபயாதிஷ்டானம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி காண்பிக்கிறேன். அது வேதத்தில் ஒத்துன்ருக்கு. அக்னிஷ்ட சோமஷ்ட, அக்னி சோமம்னு சொல்லிட்டு தேவதான்னு சிகுலர் சொல்லு. அதனால் அவள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தேவதை. நாங்கள் புதுசாக இந்த கான்செப்டை கொண்டு வரல. பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து தான் சேஷின்னு சொல்லலை, வேதத்திலேயே இருக்கிற விஷயந்தான் இது. அது மகேந்திரா யஸ்வான்னா மகாசாசம். இந்திரன் வேற, மகேந்திரன் வேற. அந்த மகேந்திரன் தேவதைக்கு மகத்துவம் ஒன்று இருக்கு, இந்திரத்துவம் ஒன்று. அதனால் அவள் 2 பேருக்கு சேர்ந்தாதான் அந்த மகேந்திரன் தேவதை உருவாகும். அதனால் இந்த மாதிரி இருக்கிறதுல சமஸ்த ஆத்மகவி பிரதி உத்தேசிக்க தேவதாத்வாதி வேஷேனம். ஆத்மா என்கிற இந்த அர்ப்பணிக்க வேண்டிய பொருளுக்கு உண்மையான டார்கெட் யாரு? நாராயணன் மட்டும் இல்லை, லக்ஷ்மி மட்டும் இல்லை, சிவன் நாராயணன் தான். அதனால் 2 பேரும் ஒன்றும் 2 பேரும் சேர்ந்தா தேவதையா. நியாயசித்தாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுக்கு ஏன் அப்படி சொல்லணும்னா, இந்த இடத்துல நம்ம விஷயம் ஒன்று சொல்கிறேன். அஸ்வமேதத்தில் ஒரு தசகவிஷ்கமான ஒரு யாகம் சொல்ல வேண்டி சொல்கிறோம். அஸ்வமேதமே ஏகப்பட்ட அங்கங்களோட கூடிய பெரிய யாகம்.
அதில் சர்வபிருஷ்டா அப்படின்னு ஒரு வேள்வி, அதில் 10 குட்டியாகுகள் உள்ள. இதை பிராயஷ்சித்தமாக அஸ்வமேதம் பண்ணுறவா பண்ணணும். இது எங்கே இருக்குன்னா வேதத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு ஆபஸ்தம்ப பகவான் கல்பசூத்திரக்காரர் நமக்கு விளைக்காம இல்லை, நமக்கு புரியாது. ஆபஸ்தம்ப பகவான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆபஸ்தம்ப சூத்திர, எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க, அவருக்கு தான் சூத்திரக்காரன்னு பேர். போதாயனரே என்ன சொல்வார், சூத்திரக்காரம் ஆபஸ்தம்பம் திருப்பயாமின்னு அவரே சூத்திரக்காரர். ஆனால் இவருக்கு தான் சூத்திரக்காரன்ற கிரீட், அவ்வளோ மதிப்புக்குரிய ஆபஸ்தம்ப பகவான். அவர் என்ன பண்ணார், வைஸ்வானர்கேண பிரச்சரிய அக்னயே காயத்ராயேதி தசகவிஷம் சர்வபிருஷ்டாம் நிர்வபதி ஒரு சூத்திரம். அஸ்வமேத யாகத்தில் ஒரு பர்டிகுலர் ஜங்ஷனில் தசக விஷமான சர்வபிருஷ்டா என்கிற யாகத்தை செய்ய வேண்டும். சர்வபிருஷ்டானது 10 யாகத்துக்கும் இந்த தொகுப்புக்கு பெயர். பிராயஷ்சித்த சமுச்சயார்த்தகான்னு அதுக்கு வியாக்கியானம் பண்ணார் தூர்த்த சுவாமிங்கிறவர். இது பிராயஷ்சித்தங்களுடைய பல பிராயஷ்டங்களுக்காக ஏற்பட்டது. இது 10 யாகம்னா 10 தேவதை வருவாங்க. இதுக்கே திடீர்னு அங்கே போயிட்டு அப்படின்னா வாங்க 10 தேவதைக்கு யாகம் பண்ணுவாங்க. வேள்வி அஸ்வமேத யாகத்தில் இது ஒரு போர்ஷன். அந்த போர்ஷத்தில் தசகவிஷ்கமான இஷ்டி 10 பேருக்கு யாகம் அர்ப்பணிக்க வேண்டிய பொருள் 10 தேவதை வருவாங்க. இது எங்கே இருக்குது, இந்த 10 தேவதை எங்கே இருக்குன்றது தான் அஸ்வமேதே அக்னேய காயத்ராயேதி தசகவிஷம் சர்வபிருஷ்டாம் நிர்வதி. 7ஆம் காண்டம் 5ஆம் பிரஷ்னத்தில் தைத்திரிய சமீதியில் அக்னேயே காயத்ராயன் தொடங்குற அனுவாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆபஸ்தம்பம் சொல்ல நமக்கு தெரியாது. அதை வச்சு முன்னாடி பாஷைக்காக போகிறான். அங்கே எத்தனை தேவதைகள் நீங்களே பார்த்துப்போ போட்டேன். அக்னேய காயத்ராய திரிவிருத்தே ராதந்தராய வாசந்தாய அட்டாகபாலகா. காயத்ரா அக்னின்னு ஒருத்தர், அந்த தேவதைக்காக 8 கபாலத்தில் வச்சு புரோடாசத்தை சமர்ப்பி. கபாலம்னா மேம்படாது, கபாலம்னா சில்லு மாதிரி ஒன்று இருக்கும், இந்த 8 காசு மாதிரி ஓட்டஞ்சில். அந்த சில்ல மண் உருண்டையை வச்சு சுடணும். அந்த சுடுறதுக்கு புரோடாசு உருண்டை, கோதுமை மாவு உருண்டை, மாவு உருண்டை, அதை அரிசி மாவு உருண்டை, அதை அண்ணா உருண்டை பண்ணி அந்த 8 சில்லில் வச்சு அதை சூடு பண்ணி அந்த பரோட்டாவை புரோடாசத்தை தேவதைக்கு அர்ப்பணி. அதில் 10 தேவதை. நான் 10 தேவதை. முதல் தேவதை அக்னி, காயத்ரனான அக்னி. 2வது இந்திராய திரைஷ்டுபாய பஞ்சதசாய மார்கதாய கிரைஷ்மாயைகாதசகபாலகா. இந்திரனுக்கு. இந்த இந்திரன் வெறும் இந்திரன் இல்லை, திரைஷ்டுப இந்திரன். விஸ்வேபியோ தேவேபியோ ஜாகதேபிய சப்ததசேபியோ வை ரூபேபியோ வார்ஷிகேபியோ துவாதசகபாலகா. 12 கபாலம் 12 கொட்டாஞ்சில் வச்சு பண்ணக்கூடிய மாவு உருண்டை, அது விஸ்வே தேவர்களுக்கு. 3வது தேவதை இளவா. 4வது வேள்விக்கு தேவதை மித்ராவருணாபியாமானுட்டுபாபியாமேக விகும்சாபியாகும் வைராஜாபியாகும் சாரதாபியாகும் பயஸ்யா. பயசைன்னு ஒன்று, அது பாலை புளிக்க வச்சு சமர்ப்பி, அது கொடுக்கணும். பிரகஸ்பதையே பாந்தாய திரிநவாய சாக்வராய ஹைமந்திகாய சருகு. 5வது தேவதை பிரகஸ்பதி, அவருக்கு பொங்கல் சரு. 6வது தேவதை சவித்ரா ஆதி சந்தசாய திரயஸ்திரிகும்சாய ரைவதாய சைசிராய துவாதச கபாலகா. அவருக்கு 12 கபாலத்தில் வச்சு அந்த மாவுருண்டையை பண்ணணும். சவிதாங்கிற தேவதை 6வது தேவதை 10 பேரில். இது எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ தான் நம்ம ஐட்டம் வருது. 7வது யாகம் அது ஆதித்யை விஷ்ணு பத்னி சரு. விஷ்ணு பத்னியான அதிதிக்கு பொங்கல். போது மார்கழி மாதம் பொங்கல் வந்து பிராட்டிக்கு பொங்கல் ரொம்ப திருவிழாதுனால. அப்புறம் 8வது தேவதை அக்னயே வைஸ்வானராய துவாதச கபாலகா. வைஸ்வானராக்னி. 9வது அனுமதி. 10வது கஹா என்கிற தேவதை. சரி, இந்த யாகத்தில் இந்த பொருளை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு முறை இருக்கு. இந்த தேவதைக்கு இந்த பொருளை அர்ப்பணிக்க போகிறோம்னு ஒரு அறிவிப்பு, அர்ப்பணின்னு சொல்லுவா, அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லணும். அறிவிப்பு அருளப்பாடு மாதிரி வச்சுக்கோங்க.
அந்த அர்ப்பணிப்புக்கு புரோன்னு வாக்கியான்னு. ஒவ்வொரு வேள்வியிலையும் அர்ப்பணிப்பு மந்திரம் ஒன்று இருக்கணும். அந்த தேவதையை பற்றி இருக்கணும். புரோன்னு வாக்கியம் முதல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொருளை ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணும்பொழுது சொல்லக்கூடிய மந்திரம் யாஜ்யம். அதில் சாதித்தருளாகி ஒன்றும் சாதிச்சுட்டு சாதித்தருளா அப்படின்ட்டா புரோன்னு வாக்கியம் ஆயிடுது. சிறுகாலே வந்து உன்னை சேதித்து அப்படின்ட்டா யாஜி ஆகிடுது வச்சுக்கணும். சிம்பிளிப்படுத்துக்காக சொல்லும். இப்போது 10 தேவதை சொன்ன இந்த 10 தேவதைக்கு உரிய மந்திரங்களை சொல்லுப்பா. புரோன்னு வாக்கிய யாஜ்யம் எங்கே இருக்குன்னா அத்தியனம் பண்ணி வெறுவா சொல்ல முடியாது. அது சூத்திரக்காரர் சொல்கிறார். சவித் திசாமிதி யதா லிங்கம் யாஜ்யானு வாக்கியா. சமித் திசாம்னு சொல்லி 4ஆம் காண்டத்தில் 4ஆம் பிரஷ்னத்தில் கடைசி பேராவில் மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 20 மந்திரம். அதுதான் யாஜ்யாபுரோன்னு வாக்கியம். எங்கள் வேதப்பட்டு ரொம்ப கஷ்டம் சுவாமி. இதுதான் அஸ்வமேதம்னு வரிசையாக சொல்லிகிட்டே வராது. இது 4 பேராக அஸ்வமேதம் சொல்லணும். டபால் ராஜசூயம் சொல்லணும். இந்த பக்கம் மட்டும் 4 பக்கம் ஒரே கிளாஸ் மட்டும் படித்து நோட்ஸ் எடுக்க முடியாது. கிருஷ்ண யஜுர்வேதம் மட்டும் அப்படி அமைஞ்சிருக்கிற அமைப்பது. அதுக்காக இத்தனை பேர் வேணும். அதுக்கு இந்த 20 மந்திரம் 10 தேவதைக்கு உண்டான யாஜ்யாபுரோனாக்கியா என்னன்னு அடுத்தபடியே சொல்லலாமோ இல்லையோ. அந்த யாஜ்யாபுரோனாக்கிய 4ஆம் காண்டத்தில் சொல்கிறான். எதுக்குடா இந்த யாஜ்யாபுரோனுவா இந்த மந்திரம்லாம் எங்கே பயன்படுனா 7ஆம் காண்டத்துக்கு போகணும். ஒழுங்காக பண்ணால் படித்தா தான் தேரும். அதுக்காக நான் யஜுர்வேத தாரிடா. யஜுர்வேதத்தில் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கலாம் அப்படி இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இவ்வளோ காரியம் பண்ணியிருக்க நம்ம பெரியவா. நீங்கள் நீ கம்ப்யூட்டர் டப்புன்னு அடிக்கிறது அதிசயமே இல்லை. அப்படி இருந்திருக்காலும் சரி பண்ணிட்டேன். அது எங்கே இருக்கு அந்த 20 மந்திரம் அப்படின்னா வரிசையாக ஒவ்வொரு தேவதைக்கு 2 மந்திரமாக வருது. அதில் 6ஆவது தேவதையினுடைய யாஜ்யாவுடைய மந்திரத்துடைய பின்பகுதி இது. ஸ்தோமத்ரயஸ்திரிகும்சே புவனஸ்ய பத்ரி விவஸ்வத்வாதே அபினோ கிருணாகி. கிருணாகி எங்கேயோ காதல் கேட்டது ஞாபகம் இருக்கா? இந்த மந்திரம் பிராட்டிக்கு சொல்கிறோம். தாயார் சம்பாவனை கிருணாகி கிருதபதி சவிதராதிபத்தி பயஸ்வதி ரந்திராஜானோஸ்து ध्रुवादिशां विष्णुपत्न्यघोरास्येषा सगसोयापनोता बृहस्पतिर्मातरिश्रोतवायुः सन्धुवाना वाता अभिनो गृणन्तु विष्टम्भो दिवो तरुणपृथिव्यास्येषा जगतो विष्णुपत्नी பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 6ஆவது தேவதைக்குன்னு சொல்லப்பட்ட யாஜ்யா மந்திரத்தில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் செய்யுள். அந்த 6 செய்யுள்ளெல்லாம் அந்த பாதத்தில் அர்த்தம் முடியும். அதுக்கு லட்சணம். அது 6ஆவது தேவதைக்கு சொல்லப்பட்ட மந்திரத்தில் இருந்து கடைசி அடியில் கடைசி முதல் அடியில் கடைசி பதம் கிருணாகி அங்கேருந்து ஆரம்பித்து 6ஆவது தேவதையினுடைய மந்திரத்தில் இன்னொரு அடியை சொல்லி அப்புறம் 7ஆவது தேவதை அங்கே சொல்லப்பட்ட லக்ஷ்மி தேவியை பற்றி புரோரு வாக்கியா மந்திரம் 2 அடியை சொல்லி அதோட மந்திரத்தை பூர்த்தியாக சொல்லி அப்புறம் அடுத்த மந்திரத்தில் பாதி விஷ்டம்போ திவோ அருண பிருத்திவியா அசேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி அதோட நிறுத்திடுறோம். ஆனால் அந்த மந்திரத்தில் இன்னொரு அடி பாக்கி இருக்கு. அதை சொல்கிறது இல்லை. ஏன்னு கேட்காத ஒன்று பரம்பரையாக வந்திருக்கு. வாயத்திறக்கூடாது. நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது எப்படி வந்திருக்குது வேடிக்கைன்னா இந்த வேதம் சொல்லித்தரிச்ச பசங்களுக்கு என்ன பண்ண முடியும், முதல்லையே எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் 50 பதமாக சொல்லிக் கொடுப்பான். 50 பதம் முதல்ல சொல்லுவாள். குழந்தை அப்படியே 10 நாள் சொல்லி விட்டுருப்போம். 50 பதமாக சொல்லி வேதத்தை பிரித்து சம்ஹிதையை அந்த 50 பதத்துக்கு பஞ்சாசத்து 50க்கு பஞ்சாசத்தில் சான்ஸ்கிரிட்டில் போயிரு. அந்த பஞ்சாசத் பஞ்சாதியாக மாறிடுச்சு. அந்த பஞ்சாதி தான் எனக்கு தெரியும் அத்தியனம் பண்ண பையனுக்கு. ஆனால் அங்கே வேதத்தில் மந்திரமாக வரும் பொழுது முதல் அடி 2வது அடின்னு அந்த யூனிட் வேறு. அது எஃபிஎஸ் யூனிட், இது சிஜிஎஸ் யூனிட். 4 சென்டிமீட்டரில் 3 சென்டிமீட்டர் 3 அடி நீளம்னா அந்த மாதிரி பண்ணுற மாதிரி அந்த குழந்தை படித்த காலம் முழுக்க பஞ்சாதி சொல்லிட்டான். பஞ்சாதி படித்து முடிச்சுட்டு வந்த உடனே அப்ளிகேஷன் வரும் பொழுது அவன் இந்த பஞ்சாதிலாம் இப்போ வச்சோட தூரங்க அவன் என்ன பண்ணணும்,
என்ன இது இது செய்யுள் மந்திரமா, செய்யுள் எங்கே முடிகிறது, எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அவனுக்கு அந்த டைமே கொடுக்குறதில்லடா. ஏன்னா வேத பாடசாலை போய் 3 மாதம் ஆனாலும் பின்னாடி அப்பா வந்துடுறாரு. நான் பையனுக்கு ஸ்ராத்தம் சொல்லி வைக்கல, நீ ஸ்ராத்தம் கற்றுட்டானா ஒரு நாளைக்கு 3000 ரூபா சம்பாதிப்பான் மெட்ராஸில். அத்தை போல சொல்லி கொடுத்தாரு இப்போ பாடசாலைங்கிறான். ஏன்னா நமக்கு அதுதானே, அந்த பையனை பாடசாலை விட்டவன் ரொம்ப ஏழை, பணக்காராக விட போகிறதில்ல. அவன் அன்னாட காட்சியரில் தான் விட்டான் பாடசாலையில். அவன் என்ன சொல்கிறான் பாடசாலையில், என்ன இது 2 வருஷம் அத்தியனம் பண்ணுறான், ஸ்ராத்தம் பண்ணி வைக்கிறதில்ல என் பிள்ளைக்கு. எப்படி அப்போயே ஸ்ராத்தம் பண்ணி வச்சா 3000 ரூபா எடுத்து போய்டும், அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த காலத்தில் பண்ணாருலாம் பாடசாலை தேசிகாச்சரெல்லாம் அனுப்பவே மாட்டான். ஆள் எல்லாம் அத்தியனம் பண்ணி முடிச்ச அப்புறம் தான் தர்ப்பணம் பண்ணுவார். இப்போ நம்மளுக்கு ஆள் வேணுமே, உடனே தர்ப்பணம் பண்ணிக்கிறதுல என் பிள்ளைக்கு என்னையா பஞ்சாயத்து சொல்கிறான், இஷயத்துவா சொல்லிட்டுருக்கான், பந்தம் சொல்லிட்டுருக்கான். ஆருக்கு அது வேணும், ஆறு என்மே மாதா சொல்கிறான்னா ஸ்ராத்தம் பண்ணி வைக்கணும். அப்படிப்பட்ட அவசரத்தில் நாம் அந்த குழந்தைய கொழுந்துடும். அப்புறம் அவன் எங்கே அத்தியனம் பண்ணினப்பறம் இங்கெல்லாம் இந்த ஸ்கல்ப சூத்திரம் இதெல்லாம் எங்கே பார்க்க போகிறான், இதெல்லாம் யார் கற்றுருவா? அதனால் லக்ஷ்மியை பற்றிய மந்திரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அந்த வேத பயிருக்கு சொன்னால் கிருணாகி பஞ்சாதியில் இருக்குதுன்னா. கிருணாகிங்கிறது பஞ்சாதி ஆரம்பிக்கிறாங்க. அதனால் அந்த கிருணாகி பஞ்சாதியில் ஆரம்பிச்சிட்டான். எங்கடா முடிக்கிறதுனா எங்கே விஷ்ணு பத்திரி இருக்கோ முடிஞ்சு போயிடும், முடிச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தாயாருக்கு மந்திரம் எப்படி சொல்கிறோம்னா, அவளுக்கு சம்மந்தம் இல்லாத மந்திரத்திலேருந்து 1 அடி சொல்லி அவள் சம்மந்தம் உள்ள மந்திரத்தை இன்னொரு அடியை விட்டுடும். இதுதான் நடந்துட்டு இருக்கு, அனாதி காலமாக நடக்குதுன்னா. கருணாகர் அன்னைக்கு நீ வந்து சொல்கிறேன்னா ஏன் இத்தனை பேர் இத்தனை ஆச்சாரியால் தடுக்கலைன்னா, ஏதோ வேதம் சொல்கிறான் தொலைச்சி போகிறோம். அவன்கிட்ட போய் சொன்னால் அவனுக்கு குழப்பிடும், இவன்கிட்ட சொன்னாலும் போயிடும். வேதம் தானே சொல்கிறான் எல்லா மங்களதான் பொண்ணு அப்படிங்கிற நல்லா விட்டாது. நம்பாத்திரம் அப்படி கிடையாது. கிருணாகிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். லக்ஷ்மிக்கு சம்பாவனைன்னா துருவாதிஷாம் விஷ்ணு பத்ரகோரா சேஷா நாசக சோயா மனோதா பிரகஸ்பதிர்மாதரிஸ்வோத வாயு சந்துவானா வாதா அபினோ கிருணந்து விஷ்டம்போ திவோ தருண பிருத்திவ்யா சேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்ரி விஸ்வவ்யஜா இஷயந்தி சுபூதி சிவானோ அஸ்வதிதி ரூபஸ்தே. இது வரைக்கும் இப்படித்தான் சொல்லணும். இதுதான் லக்ஷ்மிக்கு உண்டான மந்திரம். ஆனால் எங்கே பார்த்தாலும் நீலா சுத்தம் புஸ்தகம் போட்டோம் உட்பட எல்லாரும் கிருணாகி. அவள் கிருணாகின்னு ஆரம்பித்தா இங்கே கலக்கும். ஏன்னா லக்ஷ்மி தேவி சம்பந்தமே இல்லாத மந்திரத்துலேருந்து சொல்கிறான். அப்புறம் ஒரு அடி சொல்கிறான், அது முடிச்சப்பறம் லக்ஷ்மி மந்திரத்துக்கு வரான். அது லக்ஷ்மி மந்திரத்தில் ஃபுல் மந்திரம் ஒன்று சொல்கிறான், அடுத்த மந்திரத்தில் பாதி சொல்லி விட்டுரும். ஏன் இப்போ இதை சொல்கிறேன், நியாய சித்தாந்திக்கு என்ன சம்பந்தம்னா, சுவாமி தேவி இது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் சாமியம் சொல்கிற ஸ்ருதி என்னன்னா அசேஷா நா ஜகதோ விட்டு பத்ரின்னு ஸ்ருதி எடுக்கிறேன். அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த பின்னணியை சொன்னேன். அன்பர்களே, இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த 2வது மந்திரம் விஷ்டம்போதி ஓதுரண பிருத்திவியா சேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்ரி விஸ்வவேச்சான்னா அதுக்கு என்ன இருந்தாலும் எங்கும் வியாபிச்சிருக்கிறோன்னு அர்த்தம். நாமெல்லாம் அது விட்டுட்டோம். பிராட்டி எங்கும் வியாபிச்சிருக்கான்னு சொல்கிற வேத வாக்கியத்தையே விட்டு பிராட்டியை ஸ்தோத்திரம் பண்ணுவா தலைவிதியா. இஷயந்தி நமக்கு நல்லது வேணும்னு விரும்புகிறோம். சுபூதி நல்ல ஐஸ்வர்யத்துடுவள். அப்பேற்பட்ட லக்ஷ்மி தேவி எங்களை மடியில் வச்சு காப்பாற்றணும். தாயின் மடியில் 20 வாரம் இங்கே இருக்கணும்னு இருக்கு. அந்த வழியே கிடையாது. இப்போ அவ்வளோ பேரும் சொல்லிருக்கிறாகி கிருத்தபதி சவிதராதிபத்தியை பயஸ்வதி ரந்திராஷானோஸ்து. லக்ஷ்மிக்கு சம்பந்தமே இல்லாத அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி சம்பந்த மந்திரத்தை துருவாதிஷாம் விஷ்ணு பத்ரகோரா சேஷா நாசக சோயா மனோதா பிரகஸ்பதிர்மாதரிஸ்வோத வாயு சந்துவானா வாதா அபினோ கிருணந்து அது வரைக்கும் சொல்லி அப்புறம் விஷ்டம்போ திவோ தருண பிருத்திவ்யா சேஷா நாஜகதோ விஷ்ணு பத்ரின்னு நிறுத்திட்டோம். தாயார் ஹேமாப்ஜவல்லி நாயகா சம்பாவனா அப்படிதான் சொல்லணும். தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜிகா சம்பாவனா முடிச்சது இல்லை. ருக்மணி பிராட்டியார் சம்பாவனா ஆயிடுச்சு. அவள் சங்கேக்கும் வியாபிச்சிருக்கா. அவள் மடியில் வச்சுட்டு நம்மளை காப்பாற்றுறா. அப்படி மடியில் வச்சுட்டு காப்பாற்றட்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையே போயிடுது.
ஒரு காலம் யாரோ சதித்திட்டம் போட்டு இந்த பின்பாத்தியை சொல்லாம விட்டாளோன்னு, பிராட்டி விபூன்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறவா இதை சொல்லாத பண்ணிட்டாளோ யாருக்கு இதுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துறது விஸ்வவேஜான் பண்ணாலும் விஸ்வவியஜா இஷயந்தி சுபூதி சிவானோ அஸ்வதிதி ரூபஸ்தே இப்படிதான் நம்ம பாத்துல சொல்லிட்டு இருக்க. அண்ணா திருப்பணம் அம்மாள் திருமணம் இப்படித்தான், கிருணாகிலாம் கிடையாது. இது போட்டோம். ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொன்னேன்னா மனசுல பதியறதுக்கா. அது மட்டுமல்ல, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். திசாம் துருவா பிரகஸ் திசைகளில் சிறந்த திசை பிரகஸ்பதி மாதரிஸ்வா என்கிற வாயு, இவர்களையெல்லாம் எனக்கு கிருபையோடு சொல்லித்தரட்டும். எப்பேற்பட்டவள்? விஷ்ணு பத்னியான லக்ஷ்மி தேவி. இந்த சாயணாச்சார் பாஷ்யம் தான் அவைலபிள். அன்பர்களே, 4ஆம் காண்டத்துக்கு பட்டபாஸ்கர பாஷ்யம் கிடைக்கல, சாயணாச்சார் பாஷ்யம் தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல விஷ்ணு பத்திரிக்கை அர்த்தம் சொல்கிறார். விஷ்ணு பாலகா எஸ்யாசான்னு சொல்கிறார். விஷ்ணோக பத்தின்னு தானே சொல்லணும். பத்னிக்கு பத்தின்னு அர்த்தம் சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? அடுத்தபடி குழப்பறீங்க, என்னை சுருக்கமாக சொல்லுவார் என்று குழப்பினா அந்த ஸ்வரம் அங்கே பயங்கரமாக விஷ்ணு பத்னி. அது வேதத்தில் விஷ்ணு பத்னிங்கிறது பகுவிரீகி ஸ்வரம். இந்திரசத்ருவர்த்தஸ்வான்னு ஒரு கதை சொல்லுவான். அவன் என்ன பண்ணான்? விஸ்வரூபர்னு தொட்டாவனுக்கு பிள்ளை இந்திரன் கொண்டுட்டான். அதுக்காக தொட்டா ஒரு யாகம் பண்ணான், இந்திரனை கொள்ற பிள்ளை பிறக்கணும். இந்திரஸ்ய சத்ரு வரணும். சத்ருனா கொள்றான். இந்திரஸ்ய கில்லர், ஐ வாண்ட் கில்லர் ஆஃப் இந்திரா டு பி பார்ன் டு மீன்னு சொல்லணும். அந்த மந்திரத்தை என்ன பண்ணிட்டான் அவசரத்தில்? அவன் கில்லர் ஆஃப் இந்திரனா இந்திர சத்ருன்னு சொல்லணும். அவன் என்ன சொல்ல இந்திர சத்ருன்னு அடிச்சுட்டான். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஒன் ஹூ வில் பி கில்டு பை இந்திரன் ஆயிடும். இந்திரனை கொல்ற பிள்ளை வேணும்னு யாகம் பண்ணான். மந்திரத்தில் இந்திரனால கொல்லப்படுற பிள்ளைன்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம கதிலாம் என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணுறது வேத மந்திரம் என்ன பாடுபடுத்துறோம் நாம். சத்ரு எஸ்ய சஹா ஒன் ஹூ வில் பி கில்டு பை இந்திரன் அர்த்தம். இந்திர சத்ரு நான் ஒன் ஹூ வில் கில் இந்திரன் அர்த்தம். ஒரு தப்பு தான் பண்ணினான் சுவாமி, சொரதோபராதா. அதில் பிள்ளை பிறந்தது இந்திரன் போட்டுட்டாங்க. அதுக்காக தான் நான் வம்புக்கே போடல. அத்தியனமும் மண்டல சொல்கிறது யார் வம்புக்கு போகிறது எத்த போட்டோம். இங்கே என்ன பிடித்து விஷ்ணு பத்னின்னு கொடுத்து. அப்போது அதுக்கு விஷ்ணு பத்னி எஸ்யாசான் தான் சொல்லணும். பகுபிரிக்கு சொல்லணும். அவரை சாயணாச்சார் ₹1,00,000 கொடுக்குற சொரத்துக்கு பிரதிகூலமாக அர்த்தம் பண்ண மாட்டார். அதனால் இந்திரனை பத்னியாக உடையவன், விஷ்ணுவை பத்னியாக உடையவன். விஷ்ணு பத்னியா, விஷ்ணு பத்தினா. அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்? பத்னி சப்தத்துக்கு பத்தின்னு அர்த்தம். அங்கே உடைக்கிற இங்கே உடைக்க மாட்டேன்னு போயிட்டார். ஆனால் நம்மளுக்கு அனுகூலம் அது. யார் பத்னி யார் பத்திங்கிறது ஆப்ஷனில் வந்ததுன்னு காண்பிக்கிறது தான் வேதம் சொரத்த மாதிரி. அது சொல்லக்கூடாதா? விஷ்ணு சேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு சொல்லியிருந்ததுன்னா விஷ்ணு பத்னின்னு வந்திருக்கும், விஷ்ணுடைய ஒய்ஃப்னு வந்திருக்கும். ஏன் வேதம் சொரம் மாற்றியே சொல்லியிருக்கு? அதுதான் சொல்லு. தேசிய சம்பிரதாயத்துக்குனே வேதம் விஷயம் தான் வேதத்தில் சாட்டம். இப்போ இதுமேல இருந்தது அதிதிகி அகண்டித ஐஸ்வர்யா உபஸ்தே உத்சோத்சங்கே ஸ்திதான்னா அஸ்மான் பிரதி சிவா அஸ்து ஆயிடுது. இதையே எடுக்கிறார் தேசிகன். இந்த ஸ்ருதி அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னிங்கிற ஸ்ருதி லக்ஷ்மியை ஈஷானான்னு சொல்லுது. நான் முன்னாடியே ஒன்று ஈஸ்வரான ஆகாராந்தஸ்தில் இருக்கிறது அவளே தலைவி. அதே மாதிரி ஈசானான்னு வந்தால் அவளே தலைவி. ஆகையினால் நாம் சொல்கிறது வேதத்தில் பிராட்டியை அவளே தலைவி என்று அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த ஈஸ்வரியும் சர்வபூதானா எடுக்க வேண்டியதாக தேசியம்னா அசட்டு நம்மளை மாதிரி அதை சொல்லக்கூடாது. அதில் சொன்னால் ஈஸ்வரின்னு இருக்கேன்னுவான். அப்போது பெருமாளை வந்துன்னா பிராட்டிக்கு மகிமேன்னுவான். தகராறில் மாட்டிப்போம். அதுக்கு வெளியில் வரத்துக்கு வழி இருக்குது. அங்கே முதல்ல அதை போய் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அவசரத்தில். அதுக்காக விட்னஸ் எப்படி டாக்குமெண்ட்டை கொடுக்கும் தேசிகன். அசேஷானா அப்படின்னு பிராட்டியே சொல்லியிருக்கு. அஸ்ய ஜெகதகா ஈஷானா. இதுக்கு கரஸ்பாண்டிங்காக பேரெல்லாம் கடோபர் இடத்துல அங்குட்ட மாத்திர புருஷா மத்தியே ஆத்மனி திஷ்டதி, மத்திய ஆத்மனி திஷ்டதி, மத்தியே ஆத்மனி திஷ்டதி.
ஈசானோ பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்சதி ஏதத் வை தத் அங்குஷ்டமாத்திர புருஷா ஜோதிரிவ அதூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய ச ஏவ அத்ய சவுஷ்வஹா ஏதத் வை தத். பிராட்டியை ஈசானான்னு சொல்லித்து, பெருமாளியை ஈசானன்னு சொல்லித்து. ஈசானாலும் இண்டிபெண்டாக தான் ஈஸ்வரித்துவம் இருக்கு, பெருமாளுக்கு ஈஸ்வரத்துவம் இருக்கு. அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் சாமி. ஈஸ்வரிங்கிறதையே எடுக்கல, ஆபத்து மட்டும் இல்லை, ஈஸ்வரகான்னு சொல்லக்கூடிய வேத வாக்கியமும் செட்டு கிடையாது. தமிஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் போல இருக்கக்கூடிய டுப்னு ஈஸ்வரி ஈஸ்வரன் வரல. அனுகூலமாகவும் இருக்கு, ஆகாராந்தஸ்திலிங்கமாக இருக்கு, செட்டு மண்டையில் பதியும். இதை எடுத்து தான் விசாரம் பண்ணுறேன். அதனால தான் நானும் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொன்னேன். இதை பற்றி இதுக்கு தேவைப்பட்டதுனால தான் ஈசானா எப்போ வரும், இதுக்கு தேவைப்பட்டதுனால தான் தசக விஷயட்டியே வந்தது. சூத்திரக்காரரே அதித்திய விஷ்ணு பத்திரி எடுத்திருக்கார், வேதம் சொல்லியிருக்கு. இந்த உங்களுக்கு இத்தனையும் தெரிஞ்சாதான் நீங்கள் சுவாமி தேசிகன் ஏன் கொண்டு வந்திருக்காருன்னு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும். அதுக்காக தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்து. ஆனால் விஷ்ணுபத்ரி பரஸ்பரம் பதிபத்ரி சப்தோர்த்த சுவாமித்வ தரிசனம். விஷ்ணுபத்ரி அப்படின்றது இவனை சொல்றது, மேந்தம் லக்ஷ்மிய, பெருமாளை ஸ்ரீயப்பத்தின்னு சொல்றது. இல்லை, ரெண்டு பேரும் பதிபத்ரி சப்தம் சுவாமித்வம் சொல்றது. அதில் உபயோரபி சாமியமேவ, அதில் ரெண்டு பேருக்கும் சமத்துவம் தான். ந குணப்பிரதான பாவகா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு செகண்டரி. குணத்துவங்கிறது அப்படி செகண்டரியாக இருக்கிறது. பிரதானம் ஒருத்தர், குணபூதர்னா அவருக்கு நாம் சுவாமி ஆச்சாரியன்லாம் சிஷ்யால் குணபூதார் பின்னாடி. அந்த குணங்கிறது சேஷத்துவத்தை சொல்றது. பிரதானம் சேஷம். ஐக்கியம் சொல்றதும் பயங்கரமாக இருக்குது. வேதத்தில் அதுவும் தேகம் சாச்சிருக்கு. அது எங்கே இருக்குன்னா ஸ்மிருதியில் இருக்கு, லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. அது பிரம்மாண்ட புராணத்தில் ஏகத்வவாதா அபி ஏவம் துவந்தரூபேண அத்தியந்த சமதையா பிரகாரைக்கியேன சமஸ்த பிரபஞ்ச பிரதியோகிக ஏகசேஷித்வாசிரயத்வேன மகேந்திராக்னி சோமாதிபதி யதா விநியோகம் ஸ்ரீயா தத்வல்லபஸ்ய வைசிஷ்டியாத் சமஸ்த ஆத்மகவி பிரதி உத்தேஷ்சைக தேவதாத்வாதி வேஷேணவா நிர்வாகியா நம்ம சொல்லி அதான் விளக்கிட்டு அப்போ. இப்போ இது என்ன பண்ணிட்டு பிரம்மாண்ட புராணத்தில் லக்ஷ்மி சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் முடிக்கிறச்சே அது பெருமாளே சொன்ன ஸ்தோத்திரம். அது யோயோ ஜெகதி பும்பாவகா சவிஷ்ணுரிதி நிச்சயா யாயாது நாரீபாவகா யாயாது நாரீபாவஸ்தா தத்திர லக்ஷ்மி யுவஸ்திதா அதகிம் பகுலோக்தேன நரநாரி மயோகரி. பெருமாள் தான் ஆண், பெருமாள் தான் பெண். அதில் ஐக்கியம் சொல்கிறது சுவாமி. பெருமாளே பிராட்டி. அதில் பெருமாள் ஒருத்தர் பிராட்டின்னு ஒருத்தர்லாம் கற்பனை தான். அவன் சொல்கிறான் ஒன்று, தனி கோயில் நாச்சியாரெலாம் பின்னாடி தான் வந்திருக்கணும். அவன் சொல்கிறான் ஒன்று, பாருங்க சுவாமி. அநேக பேத விண்ணஸ்து கிரியத்தே பரமேஸ்வரா. பெருமாளே தான் இப்படி பல பேதமாக மாற்றிக்கிறார். கிரியதே பரமேஸ்வரா பரமேஸ்வரேனைவ கிரியதே பரமேஸ்வரா அப்படி சொல்லுவோம்னா சுவாமி. இதுக்கு மேலே ஒன்று காசியபிக புராணம் ஒன்று சுவாமி தேசிகனே சரணாகதி பாஷ்யத்தில் எடுக்கிறார். யதோக்தம் காசியபியே நாராயணாத்மிகாம் தேவி ஸ்ரீயம் திரைலோக்கிய மாதரம் பஜமானோ மகாபாக பரமோ தர்ம உச்சதேன்னா புஸ்தகத்திலாம் ஸ்லோகம் கோட் பண்ணுறான். நானும் கூகுளெல்லாம் போய் தேடி பார்த்தேன், எனக்கு அந்த ஒரிஜினல் ஸ்லோகம் அப்படி. ஆனால் சிவத் சாங்காச்சார் மட்டும் பஜமானங்கிறதுல பஜ சோயம் மகாபாக பரமோ தர்ம உச்சதேன்னு பாடம் இருந்திருக்கலாமோன்னு ஒரு டவுட்டு கேட்டு. இதுதான் வசந்த மார்க்கம். யார? நாராயணாத்மிகாம் தேவி, நாராயணனே ஆத்மாவாக உடைய லக்ஷ்மி. அப்ப நாராயணன் ஆத்மான்னு ஆயிடுதுன்னா ஆத்மான நியந்தான் அர்த்தம். அதான் வரணும். அப்படிதான் சொல்ல போறீங்க. இனிமே ஆதேயத்துவ அதிபிரதி ஆதிகர்த்து சரீரம் விதேயத்துவம் நியாமியத்துவம் தான் தொலைஞ்சுடுத்து. ஆத்மா நியந்தான், பிராட்டி நியமிய பூதை. நாராயணாத்மிகாம் தேவி ஸ்ரீயம் தைலோக்கிய மாதரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா தேசிகர் டக்குன்னு போட்டார். அவசரப்படாத,
இங்கே வந்து ஆத்மாங்கிறது ஆத்மா சரீரம்ங்கிறாட்ட வரல. ஆத்மாவா அர்த்தோவா ஏஷ ஆத்மனா எத் பத்ரின்னு வேதம். அதில் ஆத்மாவில் பாதி மனைவின்னு இருக்கு. அதெல்லாம் நாராயணாத்துக்கா பத்னிங்கிற ஆங்கிளில் நாராயணனுடைய ஆத்மான்னு சொல்லிக்க நாராயண நியத்தா நியாமின்னு சொல்லுது. அயஞ்ச ததாத்மகத்துவம் வியபதேசா தத் பத்னித்வாபிப்பிராயேன. இதுலேருந்து என்ன சொன்னோம்? பத்னி பதி ரெண்டு பேரும் சமமானவர்கள். இது மேலே அலங்கார மணிகாரம் ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சிதச்சித்வரா உபாவபி பவதோ ஜெகதீஸ்வரோ ந சந்தேகா ஸ்ரீ பும்சரூப மாத்திரே பின்னோ நனு திவ்ய தம்பதி கிந்துன்னு. அப்போ நிறைய ரிசர்ச் பண்ண சுரேஷ்னாச்சார் அலங்கார மணிகாரங்கிற புஸ்தகத்தை நான் பார்த்ததில்லை. இது கூகுள்லேருந்து எடுத்தால் இருக்குது. அதில் அலங்கார மணியார் ஸ்லோகம்லாம் மணியாக இருக்குது. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் வேணும். அவ்வளோ விஷயம் இருக்குது இதில். இப்போ ஈஸ்வரியை பற்றி ஒன்று சொன்னோம். ஈஸ்வரி பற்றி தான் இருந்தால் ஈஸ்வரின்னு சொன்னோம். தேசின்னு அதை ஏற்றுண்டு ஈஸ்வரிக்கும் சர்வபூதான்னு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு அனுகூலம் இல்லையே, ஈஸ்வரனுடைய ஒய்ஃப்னால தான் அவளுக்கு பெருமைன்னு ஸ்ரீசூக்தமே சொல்கிறது கேட்டான். கேட்டவுடனே தேசிகர் என்ன பண்ணிட்டார், அவசரப்பட்ட ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் இருக்கு. அந்த ஈஸ்வரி யாரோட அன்வைக்கணும்? சர்வபூதானாம் ஈஸ்வரி தான் அர்த்தம் இருக்கு. சர்வபூதானாம் ஈஸ்வரிங்கிற பதம் இருக்கு. அது முன்பதத்தில் எங்கே அன்வைக்கணும்? சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரி அப்படின்னு அன்வைக்கணுமா? சர்வங்களுக்கு ஈஸ்வரி அன்வைக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டால் சர்வபூதானாம் அப்படிங்கிறது தற்புருஷ சமாசம். சர்வேஷாம் பூதானம் அதில் உத்தரபதத்துக்கு தான் பிராதானியம். ஆகையினால் அதில் உத்தரபதத்தோடு எடுத்துட்டானா பூதானாம் சர்வபூதான் ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் அப்படி சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரனுடைய பத்னின்னு வரைச்சே அந்த ஈஸ்வரன் டிராப் ஆகி சர்வபூதங்களுக்கும் பத்னின்னு வந்துடும். அன்வயம் அப்படித்தானே பண்ணணும். நீ அன்வய துர்கட்டனான்னு சொல்கிறாங்க. ஆகையினால அதை ஈஸ்வரா தான் வேதப்படி சொல்லியிருக்கு, மற்ற பிரமாணங்கள்லாம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு தேசிகன் ஒரு வழி காமிச்சிட்டேன். ஆனால் தேசிகனே யாதவாபீதத்தில் கிருஷ்ண கிரகேஸ்வரின்னு ஒரு பதம் விட்டார். அங்கே வியாக்கியானம் பண்ண வந்த அப்பய தீட்சிதர் அவர் நம்மகிட்ட உணாதி பிரத்தியத்தில் ஒரு இது வந்து நீங்கள் சொன்ன இந்த ஸ்லோகத்தில் நீங்களாம் சொல்கிற ஸ்லோகங்களில் இது ஸ்தேசபாசன்னு ஒரு சூத்திரத்திலிருந்து வரட் பிரத்தியம் வரச் பிரத்தியம்னு ஒன்று இருக்குது. அதில் ஈஸ்வரின்னா தானே இண்டிபெண்ட் ஈஸ்வரின் ரிசல்ட் ஆகிடுச்சு. இது உணாதியில் இருக்குதுன்னு எழுதியிருக்காரு. 1999 1919 பெரிய சதஸ் நடந்தது அகோபிலத்தில். ஐஷியன் நடத்துகிறார், வில்லியவர் ஐஷியன். 5 நாளும் அடி இருந்தேன். பெரிய பாக்கியம் அந்த சதஸ், அவ்வளோ விஷயம் வந்து அதில் இந்த கேள்வி வந்துடுச்சு. தேசிகன் ஏன் அப்பே தீட்சர் சொன்ன ஆன்சரை சொல்லலை? அது ரொம்ப ஈஸியாக இருக்குமே. அவரால் விட்டுட்டு எதுக்கு அன்மைய துர்கடனாக கட்டப்பட்டு போனார். அந்த கேள்விக்கு பெரிய பெரிய கிரமின சிவசாண்டி இருந்தார். அதே மாதிரி நம்ம வரதாச்சார சுவாமி வரதத்ரயம்னு சொல்லுவாங்க 3 பேரில். கிராமம் ரொம்ப கட்டிக்க பரகாலப்படுத்து வரதாச்சார சுவாமி எழுதியிருந்தார். எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் இது ஐஷிகர் தான் ஆரம்பித்து வச்சார். ஐஷிகராக போனதெல்லாம் பெரிய கட்டம் வில்லியவர் ஐஷிகர். அவர் வில்லியவர் சுவாமியாக இருந்தால் இன்னும் நிறைய எழுதியிருப்பார். ரிசர்ச் பெரிய வித்வானாக இதை பார்த்து அவர் ஞாபகப்படுத்தினா. அப்போ தான் எல்லோரும் முடிச்சுட்டான். அப்பயே தீட்சர் இப்படி சொல்லியிருக்காருங்கிறது ஏன் இத்தனை நாளாக நாம் கவனிக்கலை, தேசிகன் ஏன் இந்த வழியை போகல அப்படின்னு விசாரித்து தேசிகனுக்கு மறந்து போயிட்டான் இந்த சூத்திரம். அடுத்தபடி அவர் நம்மளை மாதிரி அவர் ஏமாந்து போயிட்டார். அப்போது அவெல்லாம் சேர்ந்து ஒரு வழியாக இல்லை உணாதி வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. உணாதியில் பாணினியே உணாதையோ புகழும் போயிட்டார். அதனால் செகண்டரி அதெல்லாம் ப்ரைமரி எவிடன்ஸ்லேயே சால்வ் பண்ணால் தேசிகன் ட்ரை பண்ணியிருக்காரு. ஒரு வழி கொடுத்தான். அந்த 2த்தையும் வச்சு இந்த ஸ்லோகம் எழுதியிருக்கான். அதனால் அதை நிறுத்தி பண்ண இப்போ வந்து 1:17:22 1 மணி நேரம் 22 வந்திருக்கோம். இன்னும் உபயாதிட்டான சென்டென்ஸே வரல. அது பார்த்துட்டு ஆனால் அதுக்குள்ளான பேக்ரவுண்ட்லாம் கட்டிவிட்டோம். நம்ம பிராட்டியை பெருமாளுக்கு சக்தின்னு சொல்லியிருக்கு.
சக்தித்வவாதாஸ்து பத்தினித்வாதி ரூபேண. எல்லாருக்கும் மனுஷனுக்கு சக்தி அவருடைய மனைவி தான். அதனால ஸ்திரீ புருஷாத்மகேஷு துவத்வாந்தரேஷ்வபி ஸ்திரம்சே சக்தித்வவாதம். சிவசக்தியா யுக்தா சொல்றது அதில் எல்லாரும் ஒய்வு சக்தி தான். அதனால அது ஒன்றும் தப்பு இல்லை, சிம்பிள். பிராட்டிக்கு பல அவஸ்தைகள் சொல்லியிருக்கு வேத வாக்கியத்தில், அதெல்லாம் அவதார விஷயம். பெருமாளுக்கு அப்படித்தான் சொல்ல பிரிவில்லை. 5வது சில இடத்துல பெருமாளுடைய இச்சை தான் பிராட்டி, பெருமாளுடைய சம்பித் தான் பிராட்டி, பெருமாளுடைய அகந்தை தான் பிராட்டின்னு சொல்லி. இதேசெல்லாம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் உள்ள அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிற தன்மை, இப்படிப்பட்ட பல குணங்களை நிரூபிக்க வந்ததுனால சாமியத்துவவாதத்துக்கு அகேன்ஸ்டா இல்லை இதெல்லாம். அதனால முதல்ல பத்னின்னு சொல்லிட்டியானாலே பெருமாளும் அவருடைய ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. அது எப்படி சொல்றேன்னு கேட்டா, பத்யன்வாரபதே பத்னிகி பாரீணஹ்யஸ்யேஷே. பத்னி யார் தெரியுமா? அவ தான் வீட்டில் உள்ள எல்லா பொருளுக்கும் தலைவின் வேதமே சொல்லும். பாரீணஹ்யஸ்ய பத்னி, பாரீணஹ்யம்னா வீட்டில் உள்ள எல்லா பொருளும். பரித சர்வதோ நஹ்யதே மத்தியதே இது பரிணத் கிரகம் உச்சதே. எல்லாம் அது வீட்டை சுற்றி தானே எல்லாம் இருக்கு. அதில் வீட்டுக்கே பாரிணத்துன்னு பேர். பரிணத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் பாரீணம்னு பேர். பாரீணத்துக்கெல்லாம் ப்ரொப்ரைட்டர் மனைவி. அதனால ப்ரொஃபசர் ராஜகோபாலன் யாருடைய ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்தோம். இல்லை நம்ம பார்த்துலேயே அப்படிதான் எல்லாரும் வேதம் தான் சொல்லி பத்னிக்கு பாரீணே. அதில் இந்த வேத வாக்கி இவ்வளோ ஸ்பஷ்டமாக சொன்ன பிற்பாடு அவள் பத்னி ஆகிட்டதுனால அவள் அவருக்கு சேஷையாக தான் இருக்கணும்னு சொல்ல வருது. சரி, இதுக்கு மேலே பெரிய விஷயம் தேசியது. நான் இத்தனை நாள் சொன்னதையெல்லாம் ரொம்ப அழகாக சோமாசி ஆண்டான் அருளி செய்திருக்கார். யார் இந்த சோமாசி ஆண்டான்? சோமாசி ஆண்டான் அருளி செய்த ஷடர்த்த சங்கேபம் புஸ்தகம். அதை நிறைய தேசியம் கோட் பண்ணுறது. பல இடத்துல அதை அக்செப்ட் பண்ணி தான் கோட் பண்ணுறது. சில இடத்துல கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தெரிவிச்சிருக்கேன். தேசியன் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது 12வது வாழ்வான்னு சொன்னதுக்கு சில இடத்துல டிஃபர் பண்ணியிருக்காரு. அவர் சிஸ்டமேட்டைஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கார். பட்டர் சொன்னதே சில இடத்துல டிஃபர் பண்ணி சொல்லியிருக்காரு. அதனால ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் நமக்கு தான் சண்டை போடுறதுக்கு எதிராக காரணம் பார்க்குறவளாச்சு. இந்த சோமாசி ஆண்டான்கிறவர் பாஷ்யக்காருடைய சாட்சா சிஷ்யர். பாஷ்யக்காருடைய சிஷ்யராக இருந்து அவர் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், குரு குணாவளின்னு ஒரு ஸ்தோத்திரம். அதில் ஒரு ஸ்லோகம் மட்டும் அமிடுறது. எஸ் சாபராதாம் சொபத பிரபன்னாம் சொகீய காருண்ய குணேன பாதி சயேவ முக்கியோ குரு அப்பிரமேய ததைவ சந்தி பரிகீர்த்தியதேகி. அப்படி எம்பெருமானுடைய குணங்களை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், குரு குணாவளி. அதில் சோமாசி ஆண்டா உண்மையான அபராதம் பண்ணக்கூடிய தன் சிஷ்யனை கருணையினால யார் பாதுகாக்கிறோ அவன் தான் குரு. அவனுக்கு ஒப்பற்ற குரு. இப்படித்தான் பெரியோர்கள் சொல்லி கேட்டேன். சோமாசி ஆண்டார் கர்நாடகத்தில் பாஷ்யக்காரரோட கூட போய், அவர் காஞ்சிபுரத்து பக்கத்து ஊருக்காரர் தான், சோமயாகம் பண்ணவர். சோமாசி ஆண்டான் வாயில எம்பெருமானு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும். எம்பெருமானா சில பேர் சொன்னா தான் அழகு. வெறுவாதாள் வாய் வெறுவி வெங்கடமே வெங்கடமே என்கின்றாள் அப்படின்னு பிரகார நாயகி வேங்கடம்னு சொன்னால் அது பிரமாதமாக இருக்கும். அவன் சொல்கிறதே அப்படியே திருவேணவன் உட்கார் நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பட்டர் அழகிய மணவாளன்னு சொன்னால் ரங்கநாதனையும் எதிர்க்க வந்துடுவோம். அப்படி அனுபவிச்சாய். அதே மாதிரி சோமாசி ஆண்டான் எம்பெருமானார்னு சொன்னால் தனித்துவமாக இருக்கும். சோமயாகம் பண்ணி எம்பெருமானாற்றை ஈடுபட்டிருக்கு. 3 தடவை சிவாட்சி காலக்ஷேபம் பண்ணார். ஒரு தடவை பண்ணிட்டு நம்ம அவர் 3 தடவை எம்பெருமானாற்றையே சிவாட்சி நேர காலக்ஷேபம். எம்பெருமானாரோட கர்நாடக தேசத்தில் இருந்தார். எம்பெருமானார் அங்கிட்டு திரும்பினப்புறம் அவர் அங்கேயே ஹால் போட்டு அங்கே இருந்து ஸ்ரீவைஷ்ணவ விசிஷ்டாதி சித்தாந்தத்தை ஸ்தாபித்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி கூட போனால் மேல்நாட்டில் சோமாசி ஆண்டான் சிஷ்யா ரொம்ப ஜாஸ்தி. சோமாசி ஆண்டான் பரம்பரை சிஷ்யா 74 சிம்மாசனம் ஒருத்தராக அவர் பாஷிக்கார் நியமித்தார். அந்த சோமாசி ஆண்டாருக்கு சில சனதில் விக்கிரகமே உண்டு. எம்பெருமானுடைய சாட்சா சிஷ்யர். அவருக்கு தனியன் என்னன்னு கேட்ட நவமி லக்ஷ்மண யோகீந்திர
பாத சேவைக தாரகம் ஸ்ரீராம கிருதுநாதாரியம் ஸ்ரீபாஷ்யாமிருத சாகர். அவருடைய விக்கிரகம் எப்படி இருக்குன்னா அவர் படம் நம்ம அனந்து கொடுத்தார் அனந்தனார நம்ம ஊர் தேசியன் படம் முன்னெல்லாம் அப்படித்தான் இருக்கும். அவர் கிரகஸ்தராக இருந்தார். அவருடைய படம் அவருக்கு பல சன்னதியில் விக்கிரகங்கள் இருந்து சில சன்னதியில் சண்டை கிட்ட போட்டு அந்த விக்கிரகத்தாத்தி அதெல்லாம் வழக்கப்போ நம்ம இஷ்டமாக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நம்மளுடைய சொரூப நிரூபக தர்மத்தெல்லாம் அனுட்டிச்சு. அந்த சுவாமி தான் அந்த நயந்தரு பேரின்பம் எல்லாம் பழுதென்று நன்னினர்பான் சயந்தர கீர்த்தி ராமானுமதி தாளிடமே உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுது ஓங்கும் மண்பால் எம்மொரு இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே தனியினையும் அவர் தான் அருளிச்சார். அதில் திவ்ய பிரபந்தத்திலையும் மீமாம்சையிலையும் ஸ்ரீபாஷ்யத்திலையும் நல்ல அத்தாரிட்டியாக அந்த சுவாமி இருந்திருக்காருன்னு காண்பிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னேன். சுவாமி தேசிய அத்திர வக்தவ்யம் அகிலம் ஷடர்த்த சங்கேபே திவ்யஸ்தான நிரூபணானந்தரம் ஸ்ரீராம மிஸ்ரை ருத்தம் சமானனையாது. இது வேதத்திலிருந்து கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி மகிழ்ச்சியாதி பெருமாளுக்கு பிராட்டி உண்டு, வீடு உண்டு, இடம் உண்டு, பிராட்டி உண்டு. சமானனையாது மகிழ்ச்சியாதி சித்திச்ச. அப்படியா எந்தத்தினால சொல்ல போறேன் அவரை கேட்டா அசேஷா நான் ஜெகதோ விஷ்ணு பத்னி. விஷ்ணு பத்னி ஜெகத்துக்கு ஈஷாரான்னு சொல்றியா? ஜெகத்துக்கு ஈஷானே விஷ்ணு பத்னி சொல்றேன். அது வேற எதை உத்தேசித்து எதை விதிக்கிறேன் நான்? சேஷித்துவ விசிஷ்ட விதிகி அசக்கியா. சேஷித்துவம் சகல லோகத்துக்கும் சேஷியான விஷ்ணு பத்னி எல்லா லோகத்துக்கும் சேஷின்னு சொன்னையானால் இந்த வேத வாக்கியம் சொல்றது நல்லையானால் அஸ்ய ஈஷானா விஷ்ணு பத்னின்னு சொல்றதானால் ஏற்கனவே இந்த ஜெகத்து பெருமாளுக்கு சேஷமாயிட்டதுனால அவளுக்கு சேஷமாக முடியாது. நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன்னா இப்போ சம்மம் பண்ணுறோம். ஞாபகம் சொல்லு. எங்கள் ஈஸ்வரன் சுவாமி சொல்லுவார், என்ன சொல்ல போறேன்னு முதல்ல சொல்லணும், அப்புறம் என்ன சொன்னேன்னு முடியல சொல்லணும். அதுக்காக தான் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஸ்ரீராமேஸ்வரர் என்ன சொல்கிறார், அஸ்ய ஈஷானா ஜெகதகா விஷ்ணு பத்னின்னு வேத வாக்கியத்தை சொல்கிற. அந்த வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? விஷ்ணு பத்னியானவ ஜெகத்துக்கு ஈஷானா சேஷின்னு சொல்கிறதா? அப்போ விஷ்ணுனுடைய பத்னிக்கு ஜெகத்துக்கு சேஷித்துவம் உண்டுன்னு சொன்னால் அது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே ஜெகத்து இன்னொருத்தருக்கு சேஷமாச்சு ஆல்ரெடி. ஆகையினால நான் சேஷித்த விசிஷ்ட விதி அசக்கியா அந்நசேஷஸ்ய ததன்யசேஷத்துவ அயோகாத். இல்லை அனுவாதம் பண்ணுறேன்னா அதனால தான் அனுவாதமும் பண்ண முடியும். சொன்னத்தையே திருப்பி அவளுக்கு இருந்தால் இதுவும் சொல்கிறேன்னா அப்படியும் பண்ண முடியும். இன்னொரு பெரிய சிக்கலும் அவனுக்கு இருக்கு. பெருமாளை பொறுத்தப்பட்டும் எல்லாமே அவனுக்கு சரீரம். ஆமா நியாயத்தான தேசினே சாதிச்சிருக்கார். சிம்பிளாக தடஸ்த லட்சணம் ஒன்று சொல்றது. சரீரம்னா என்னன்னு கேட்டான். சரீரம் தேதி பெருமாளையும் அவருடைய தர்மபோத ஞானம் தவிர மீதி எல்லாம் சரீரம். ஈஸ்வர தத்ஞானம் வெதிரிக்தம் சர்வம் சரீரம் இது தடஸ்த லட்சணம். லட்சணம் சொல்லி எஸ்ய சேதனசே திரவியம் சர்வாத்மனா சொல்லிதான் குழம்பாத. ரெண்டே கேட்டகிரி தான். உடல்னு ஒரு கேட்டகிரி, உடலை உடையவன் ஒரு கேட்டகிரி. உடலில் கேட்டகிரியில் பெருமாளையும் பெருமாளுடைய ஞானத்தை தவிர மீதி எல்லாம் உடல் ஆகிவிடும். நாம் கூட பெருமாளுக்கு உடல். பெருமாளுடைய ஞானம் அத்தையும் சேர்த்தேன்னா தர்மபூத ஞானத்தை வச்சுதான் எஸ்ய சேத்தனசேன்னு நீ சொல்லணும். அதெல்லாம் அத்தை போய் அவருக்கு உடம்புன்னு சொல்லணும். அதில் பொண்ணுங்க பெருமாளுடைய சங்கல்ப ஞானம் பெருமாளுக்கு சரீரம் அன்று. அப்படியா? நீங்கள் தான் பெருசாக சாத்துவர் மன்றத்தில் உட்காந்து உன்னுண்ட சங்கல்ப ஞானத்துக்கும் ஆத்மாவோ இருந்தனி அப்படியே புளியோரை வாங்கிட்டு போகிறீங்களே சுவாமி, அங்கே இப்படி சொல்கிறேடாமன்னா நியாயம்தான். பிள்ளான் சாச்சிருக்கார். என்ன பண்ணுறதுன்னா சாட்சா சுவாமி அந்த இடத்துல ஆத்மசப்தமானது நியந்திரத்துவத்தை சொல்லலை, தாரகமாக சொல்கிறது, கண்ட்ரோலராக சொல்கிறது இல்லை அப்படின்னு கொஞ்சம் மைல்டாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். அதில் பெருமாள் அவருடைய ஞானத்துக்கு ஞானம் அவருக்கு சரீரம் இல்லை. நம்ம தர்மபோத ஞானம் நமக்கு சரீரம் இல்லை, ஆனால் பெருமாளுக்கு சரீரம். ஆனால் எவ்வளோ விஷயம் பண்ணுக்கு நம்ம ஞானம் நமக்கு சரீரம் இல்லை, ஆனால் நம்ம ஞானம் பெருமாளுக்கு சரீரம். பெருமாளுக்கு பெருமாள் தர்ம ஞானம் பை டெஃபினேஷன் அவ்வளோதான், மேத்தமெட்டிக்ஸ் தான் அது அப்படின்னுட்டா
அப்போ பிராட்டி ஈஸ்வர தத்ஞானம் வெதிரிக்தம் சர்வம் சரீரம் தடஸ்த லட்சணம் சொல்லிட்டு இந்த லக்ஷ்மியை வந்து பெருமாள் சரீரம் தான் சொல்லி ஆகணும். லக்ஷ்மி பெருமாள் சரீரம் ஆயிட்டாள். இல்லைன்னா ஏக்கமேவ அத்விதீயமெல்லாம் போயிடும் உங்களுக்கு அப்படின்னா. ஏற்கனவே சரீரம் இல்லாமல் கிட்ட இல்லையா பெருமாளுக்கு? அவருடைய சங்கல்ப ஞானம் சரீரம் இல்லை, அது மாதிரி பிராட்டியும் இல்லைன்னா. கெட்டிக்காரனா சொன்ன ராமேஸ்வரர் கேட்குறார், ஆனந்தாதிபத் அபிருதக் பாவா பாவா. சங்கல்ப ஞானம் மாதிரியாப்பா இது? அவர் சங்கல்ப ஞானம் அவரை விட்டு தனியாகவே இருக்க முடியாது. லக்ஷ்மி தான் உட்காந்து வைக்கிறைய பக்கத்தில். அதனால் அது மாதிரின்னு சமாளிக்க முடியாது. நான் சேஷித்வ விசிஷ்ட விதி அசக்கியா அந்நசேஷஸ்ய ததன்யசேஷத்வா யோகா அசேஷானா ஜெகதி வாக்கியன சேஷித்வ விசிஷ்ட பத்னி விதி இத்தியர்த்தம். அது வியாக்கியம் நான் சொல்கிறேன், சம்ஸ்கிருதம் சொல்கிறேன். பகவத் சேஷபூதஸ்ய பிரபஞ்சஸ்ய பகவத் வதிரிக்த லக்ஷ்மி விசேஷத்வா யோகா. இது உபரிடம் பாஷ்யார் வியாக்கியம். அதில் போகிறோம். ஈஸ்வர தர்மபூத ஜானவது லக்ஷ்மியாக ஈஸ்வர சரீரத்வா பாவேபி ஏகமேவ இதி ந விருத்தியதேன்னு சொன்னால் அது முடியாது. ஆத்மஸ்வரூபத்தினால மட்டுமே தரிக்கக்கூடிய சங்கல்ப ஞானம் போன்றவைகள் எப்படி அபதக் சித்தமாக பெருமாளை விட்டு தனிச்சிருக்க முடியாதோ அப்படி லக்ஷ்மியை சொல்ல முடியாது. அதனால் அதை என்ன சொல்லணும், நீ வந்து ரெண்டு பேருக்கும் பிரபஞ்சம் பிரபஞ்சத்துக்குரிய ரெண்டு பேரும் சேஷம் சொல்லணும். அது சரிப்பட்டு வராதுன்னா அதுக்கு தான் பதில் சொல்கிறார், மைவம் அப்படி சொல்லாது. ஒருத்தருக்கு விசேஷமாக ஒரு விசேஷமாக இருக்காதுங்கிறது ஜென்ரல் ரூல். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அது கிடையாது. பத்னியும் பத்னியா அபீதி லோக சித்தம். கணவனுக்கு என்ன உண்டோ அத்தனையும் மனைவிக்கு உண்டு. கணவனுக்கு எல்லாம் சேஷமானா மனைவிக்கு எல்லாம் சேஷம். ஏன்னா உபயாதிஷ்டானஞ்ச ஏக சேஷித்துவம். இந்த சேஷித்துவம் என்கிற பீம் பத்னி பதி என்கிற ரெண்டு பில்லர் மேலே உட்காந்து அவிபாக ஸ்மிருத்தேக்கு தனியாக பண்ணவே முடியாதுன்னு ஸ்மிருதி இருக்கு. எங்கே இருக்குன்னா இது சோமாசி ஆண்டானா இருக்குன்னு அவர் சாஸ்திர தீபி அவர் வந்து மீமாம்சா பாஷ்யத்தில் சபரசுவாமி சென்டென்ஸு அந்நதரானிச்சாயாம் தியாகேவன சம்பர்த்தேதான். கணவன் மனைவி ரெண்டு பேர்ல மனைவி மாட்டே விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவதா இந்திரா யஸ்வாஹா நெய்பூத்தத்து கூட அவளும் ஓகேன்னு. அந்நதர அனிச்சாயாம் நோன்னு கொடுக்கப்படாதுன்னா முடியாது. பெரிய கதையே இருக்கு. ரோட்ல ஒருத்தனை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு மாப்பிள்ளை, நான் உனக்கு என் பொண்ணை கொடுக்குறேன்னு அழிச்சு வந்துட்டான். அதுக்கு ஒய்ஃப் சொன்னா இந்த பிள்ளைக்கு என் பொண்ணை தர மாட்டேன்னுட்டான். நான் ஒத்துக்கிட்டேன், நீ ஒத்துட்டா செல்லாது, நானும் ஒத்துக்கணும். நான் குறிச்ச கொடுத்து போட்டேன் நான் தீர்த்தம். வாத்தியார் இருக்காரு, குறிச்ச மாமி தீர்த்தம் போடுவோம் எதுக்குப்படுத்தாரு. அதான் சபரசுவாமி சொல்றார், அந்நதர அனிச்சாயாம் தியாகேவன சம்வர்த்தேதான். அதனால் யாகம்னால என்ன சுவாமி, தேவதை உத்தேசித்து பொருளை தியாகம் பண்ணணும், கொடுக்கணும். தியாகம் பண்ணணும்னா ரெண்டு பேர் யார் யார் ஓனரோ அத்தனை பேர் ஒத்துக்கணும். ஓனர் எத்தனை பேர்னா பெருமாளும் பிராட்டி ஆகிடுது. ஏன்னா பிராட்டி ஒத்துக்கலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ பிராட்டிக்கும் அது ப்ராப்பர்ட்டியாக தானே இருக்கணும். அப்போ பிராட்டிக்கும் சேஷத்துவம் இருக்கத்தானே செய்யணும். அதை எப்படி மறுக்க முடியும் இந்த தம்பதியினால? ஏத நியாய சகிருத வாக்கியனச்ச சேஷித்துவ விசிஷ்ட பத்னி சித்தி. இந்த நியாயத்தை வச்சுட்டு தான் அசேஷானா ஜெகதோ வெட்டு பத்னி விதிக்க முடியும். நீ எப்படி அனுவாதமான வச்சுக்கோ. நச்ச லோகே சரீரஸ்ய அபத்னித்வம் நாம மானாந்தரா கோச்சரை விரோதம். லோகத்தில் மனைவி எங்கேயாவது சரீரமாக பார்த்துருக்குமா சுவாமி? இங்கே வரதே அப்படின்னு கேட்டான். உலகத்தில் எல்லாரும் என் உயிரேன்னு தான் சொல்கிறேன், யாரும் என் உடலேன்னு சொல்கிறதில்ல மனைவியை. நீனும் உடலே இந்த மனைவியை சொல்கிறீங்க, இது நியாயமாக இருக்கான்னு கேட்டான். அப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, நம்ம உடம்பு வந்து உலகத்தில் எல்லார் உடம்பும் அச்சேதனம். அதனால் அந்த பெருமாளுக்கு சேத்தனமும் உடம்பாக இருக்கும், அச்சேதனமும் உடம்பாக இருக்கும். நாமளே சேத்தனம் உடம்பாக இருக்குமே. அதனால அஜித்வாச்ச அபத்னித்வம் லோகே. உடம்பு கணவனுக்கு மனைவியாக இருக்காது, அச்சேதனமாக இருக்கிறதுனால.
ரொம்ப மனைவியில் கேட்குறா, என்னை ஒரு சேத்திரமாக நினைக்கிறியா நீ? எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும், விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறாயா? என்னை ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க, கிலோ நாவான்னு கேட்குறான். அது கிடையாது. அஜித்து பத்தினியாக இருக்க முடியாது. ராமன் அஜித் தங்கத்திலையும் சீதையை பண்ணி யாகம் பண்ணியிருக்கலாம். அதுலேயும் மீமாம்சைகளை ஏகப்பட்டு டிஸ்கஷன் பண்ணுறான். அதனால் அஜித்து பத்தினி ஆகாது, பத்தினியும் உடம்பாக முடியாது. அதை பற்றி லோகத்தில் இருக்கலாம். ஆனால் மானாந்தரா நோச்சரே சாஸ்திர யோனித்வாதிகரணம்னு உட்காந்துருக்கு. அந்த அதிகரணம் பெருமாளை எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும், பிராட்டி எப்படி சொல்கிறதோ அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா வேறமான பிரமாணத்தில் அறிய முடியாதவர். ஆகையினால இப்போது போட்ட இதோட இதை எடுத்துக்கணும். அதில் அவிரோதா ஜெகச்சேஷத்துவம், முரண்பாடு இல்லாமல் உலகம் முழுக்க 2 பேருக்கும் சேஷம். அந்த உபயாதிஷ்டாந்தத்தில் ஒரு கிராமர் பாயிண்ட் ஒன்று இருக்குது. அதெல்லாம் சும்மா எங்களுக்கு தெரியுங்கிறதுக்காக சொல்லுவோம், உங்களுக்கு தேவையில்லை. உபாதுமாத்தோ நித்யம்னு ஒரு சூத்திரம். உபசப்தா விகிதஸ்ய தய பிரத்யஸ்ய நித்யம் ஆத்யுதாந்தா. உபன்னு சொல்கிறோம். உபக்கு அப்புறம் யா எங்கேருந்து வந்தது? அது நம்ம சாஸ்திரம் கேட்டோம். உபவுன்னு தானே சொல்லணும். உபாதிஷ்டானும் சொல்லு, உபயாதிஷ்டானும் எங்களுக்கு உபவு தான் சப்தம் 2 பேருக்கு. உபவு ஜகச்சதகா உபவு வததகா. அந்த உபவு இருக்குது, உபயம் எப்படி வந்ததுன்னு கேட்டான். அது பாணினி சூத்திரத்தினால. உபசப்தத்துக்கு மேலே உபவு தோ அவயவம் அசிய, யாருக்கு 2 அவயவம் உண்டோ அந்த இடத்துல உபக்கு தயப் அப்படின்னு பிரத்தியம் வரும். அந்த தயப் அயச்சாக வரும். அந்த அயச்சில் யா மட்டும் மிஞ்சும், அது ஒரு தனி. அதில் உபய சப்தம் வரும். ஆஹா அவிபாக ஸ்மிருதே. அதில் பத்யு பத்னியாபி பத்யு திரவியம் பத்னியாபி லோகே சித்தம். அதான் அவிபாக ஸ்மிருதி. இதுக்கு பெரிய விஷயம். தைத்திரி அர்த்தோவா ஏஷ ஆத்மனா என் பத்னி, அர்த்தோவா ஏஷ ஆத்மனா இஜாயாரு சதபத பிராமணம் ஜாயா பத்யோஹோ ந விபாக அஸ்தி அப்படின்னு இதான் ஸ்மிருதி, அவிபாக ஸ்மிருதி. யார் சொல்றா? ஆபஸ்தம்ப பகவான். ஜாயா பத்யோர் ந விபாக அஸ்தி. பாணிகிரகணாதி சகத்துவம் கர்மசு. பாணிகிரகணம் பண்ணவுடனே 2 பேரும் சேர்ந்து தான் கர்மா பண்ண முடியும். அதில் பத்யா ஆர்ஜிதஸ்ய உபய சாதாரணத்வாத் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச நாதிச்சரித்தவ்யா பாணிகிரகணாத்து சகத்துவம் கர்மசு புண்ணிய பலேஷு திரவிய பரிகிரகேஷு இத்தியாதிவது கிரகிய சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க விஷயம்தான். அதனால் இது மேலே ஒரு அதிகரணமே இருக்குது பூர்வ மீமாசையில். விட்டால் சுவாமி ஒரு நாளைக்கு சாதிப்பார். 6ஆம் அத்தியாயத்தில் முதல் பாதத்தில் 4வது அதிகரணம் யாகே தம்பத்தியோகோ சகாதிகார அதிகரணம். அதுலேயும் ரொம்ப நிறைய விசாரிச்சிருக்கா. கிருஷ்ண யஜுர்வேதத்தில் சொல்லியிருக்கு, சுக்ல யஜுர்வேத சதபத பிராமணன் சொல்லியிருக்கு, பூர்வ மீமாசை சொல்லியிருக்கு, கல்பசூத்திரம் சொல்லியிருக்கு, ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்லியிருக்கு, வியாக்கரணம் சொல்லியிருக்கு. ஷரீரார்த்த ஸ்மிருதா பாரியா புண்ணியா புண்ணிய பலே சமானு ப்ரகஸ்பதி ஸ்மிருதியில் சொல்கிறார். அவன் காளிதாச ஸ்மிருதி. அத சமீபே பரிணே துரிஷ்யதே பிரியா பிரியா ஞாதி ஜனை அப்படின்னு பரிணா கணவன் பக்கத்தில் தான் மனைவி இருக்கணும், சேர்ந்தே இருக்கணும்னு சொல்கிறான். பிரியா பிரியா பிரமதா ஸ்வபந்துபிகி அப்படின்னு அபிஞான சாகுந்த ஸ்லோகம். ஆகையினால இது எல்லாம் பார்த்தோம்னா தம்பதிக்கு சகாதிகாரமாகினால, தம்பதிக்கு பொருள்கள் பொதுவாகினால, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இந்த பிரபஞ்சம் முழுக்க பொதுவான சேஷம். அதில் சேஷித்தும் 2 பேருக்கும் பொதுவான. தெளிவாக இருக்குதா? என்ன ப்ரொஃபஸர் ஓகேயா? சோவத்தோஸ்து வச்சனாத் ஐக்க கர்மியம் சியாத்துன்னு சூத்திரம் 6:1-4 6ஆம் அதிகாராத்தியாயம் தான் இது. அதிகாராத்தியாயத்தில் யாகத்தில் யாருக்கு அதிகாரம்னா மனைவி கணவன் 2 பேருக்கும். யாகத்தில் போய் பார்த்தா பத்னி சாலான்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த மாமி அங்கேயே உட்காந்துருப்போம். என்ன பண்ணுறா பத்தினா கூட்டம் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூப்பிடுவா. மீதி நாளில் அந்த பத்தினி அங்கேயே ஃபேனை வச்சுன்னு ஜம்முன்னு உட்காந்துட்டு போய் யாகத்தில். அப்படின்னா அநியாயமாக இருக்குது. அவன் நெருப்பில் உட்காந்து யாகம் பண்ணுறான், மாமி ஜம்முன்னு. அது வேறு பட்டு புடவை கட்டிக்கணும். யாகத்துக்கு பட்டு புடவையை கட்டிண்டு பத்தினி சாலையில் அவளுக்கு தனியாக சாம்பர் அங்கே இருப்போம். எப்போன்னு கூட்டா வருவோம். மற்றபடி ஜம்முன்னு விசிறிட்டு உட்காந்துருப்போம். எப்படிப்பா? யார் கர்த்தான்னா
அவனும் சேர்ந்து தான் கர்த்தா. ஸ்வதோஸ்து வச்சனாத் ஐக்கிய கர்மியம் சார். அங்கேருந்து ஐக்கிய சேஷித்துவம் அவர் அழகான வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கார். சோமாசி ஆண்டானாச்சு, அவர் மீமாம்சையிலேயே கல்பசூரி எவ்வளோ விளையாடிருப்பார். அப்படின்னு ரீக தரிசனாச்ச கிரீதத்வாத்து பக்தியா சுவாமித்வம் உச்சதே பலார்த்தித்வாத்து சுவாமித்வேன அபிசம்பந்தா பலவத்தாம் தரிசயதி தம்பதிபியாம் பிருதக் காரியம் சகவா ஆக்கியாத சங்கியா மைவம் பிருதக் மைவம் அவைகுண்யாத் கர்த்தைக்கியம் தெய்வதைக்கியவத்து ஜெய்மினி நியாயமான். தெய்வதைக்கியம் எப்படியோ, மகேந்திரன் எப்படியோ, அக்னிசோமர் எப்படியோ, அப்படி ஜாயாபதி, அப்படி லக்ஷ்மி நாராயணன். தஸ்மாத் சக பிரயோக சேர்ந்தே செய்யணும். மிலிப்பு பலமும் 2 பேரும் சேர்ந்துதான். யஜ்ஞஸ்ய யுக்தோ துர்யாவபூதாம்னு மேலே இந்த பலம் முழுக்க 2 பேரும் சேர்ந்து வேதமே சொல்லும். அதனால இது தெளிவாகிடுது. என்ன தெளிவாகிடுதுன்னா, ஒன்ஸ் மேரிட் போத் தி பத்னி and pati should always try not to get separated even if they differ in terms of dharma artha and kama. அது வேற அப்படின்னு மனு சொல்கிறார். ததா நித்யம் யதே யாதாம் ஸ்திரீ பும்சோது கிரியோ யதாச்ச யதா நாபிச்சரேதாம் தோ வியுக்தம் இதரேதரம். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி சொன்ன விழியதுனால என்ன புரிஞ்சுதுன்னா, நியாய சித்தாந்தத்தில் ராமமிஸ்ரருடைய அருளை செயல்னால துவந்துவம் பிரதி திவ்ய தம்பதிகளை குறித்து ஜகத்தகா உலகத்துக்கு சேஷத்தைக்க ரசத்துவம் உருவாது. அதுதான் ரசமான உபன்யாசம். நாம் சொல்கிற ரசமும் இல்லையோ, சேஷத்தைக்க ரசம் தான் இருக்கணும். துவந்தம் பிரதி பிராட்டி பெருமாள் 2 பேர். இதுக்கு மேலே தேசிகன் மேலே வேதமும் இதை சொல்லியிருக்குன்னு சார். அகாரே நோச்சதே விட்டு சர்வலோகேஸ்வரோ ஹரி உத்ததா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரே நோச்சதே ததா ரகசிய கால பண்ணிருக்கீங்க. ஆய் என்று பெருமாளுக்கு பேர், ஊனு பிராட்டிக்கு பேர் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையோ. ஏன் ஊனு பிராட்டிக்கு பேர்? ஏன் மாமி ஊனு ஏன் பேர் பிராட்டிக்கு? ரகசிய காலத்தில் சொல்லலையே, நான் இங்கே தேசியம் சாதிக்கிறேன். ஏன்னா உத்ததா விஷ்ணுனா லக்ஷ்மி உகாரேனோ சேது லக்ஷ்மி பெருமாளால் மார்பை வச்சுக்க தாங்கப்பட்டுள்ளதுனால ஊனு பேர். மகாரஸ்து தயோர்தாசா இது பிரணவலக்ஷணம் இல்லையே. ஊ அப்படிங்கிறதுக்கு நிர்தாரணார்த்தனா வாத்தியார் சொல்கிறார். அப்படி அர்த்தம் சொல்லிருக்காளேன்னா, மந்திராந்தரேஷ் எல்லா மந்திரம் போல பிரணவத்துக்கும் பல அர்த்தங்கள். அதனால அர்த்தம் விரோதம் இல்லை, அந்நியபரத. அதனால பிராட்டி சேர்த்து பிரணவம் சொல்கிறது. அவள் 2 பேருக்கும் தாசன். பிரணவம் சொல்கிறதான் ஸ்ரீராமமிஸ்ரர் சொல்கிறார். சோமாசி ஆண்டார் உபயாதிஷ்டிதானஞ்சு ஏகம் சேஷித்வம் அசேஷானா ஜெகதோ விஷ்ணு பத்னி. தேசிகன் சாதாரண சபையில் விழுதுன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சர்வபூதானை உள்ள போடுறது. இனிமே தான் கொண்டு இந்த ஸ்ருதி மேலேயே அதித்யாதி சப்த சாமானாதிகரண்யார். இங்கே அதித்தின்னு பிராட்டிக்கு அதித்தி தேவியும் இருக்கு. அதனால இன்னும் இதுக்கு மேலே சில பேர் திக்விஷயா துருவா திஷாம் விஷ்ணு பத்னின்னு இருக்கு. இது திக்க ஸ்தோத்திரம் பண்ணுது, உங்கள் லட்சுமியே இல்லை அப்படின்னு வந்து சேர்ந்தார் ஒரு சாஸ்திரிகள். குதிரட்டி ரொம்ப பிரமாதாளியாரி அதித்யை விஷ்ணு பத்னியை சருன்னு வேதம் சொல்லியிருக்கு. அதுக்காகத்தான் நான் கோட் பண்ணேன் அந்த மெனக்கெட்டு. ஏண்டா கருணாகரன் தனக்கு அத்தியனத்தை கொஞ்சம் தெரியணும்னு சொல்கிறான்னு வச்சுக்காது. தேசிய இங்கே வச்சுருக்காரு பொடியே. விஷ்ணு பத்னியான அதித்திக்கு சருன்னு மந்திரம் சொல்லும், வேதம் சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் இருக்கிற அதிதி துருவா திக்குக்கு அதிபத்தினு அர்த்தம் சொன்னியானா உன்ன மாதிரி குதிருஷ்டி அங்கே போய் பார்க்க. திக் விஷயேத்தி து குதிருஷ்டி ஸ்ருதிலிங்காதி விரோதா. ஸ்ருதி விரோதம் வந்து லிங்க விரோதம் வந்து திக்காதித்தின்னு சொல்ல வேண்டிய அவசியம். ஆகச்ச பகவான் பராசரகா. அதனால் நல்லா விஷ்டம்போதி அசேஷான் அஜகதோ விஷ்ணு விஸ்வவியாச்ச அவசியம் சொல்லணும். மேலே தேசிகன் சாய்க்கிறான். ஆகச்ச பகவான் பராசரகா துவயைதத் விஷ்ணுனா சாம்ப ஜகத்வியாப்தம் சராச்சரம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயன் விஜோத்தமா ந அனையோர் வித்யதே பரம். அனையோர் மத்திய பரம் கிடையாது. இவாளுக்கு மேலே ஒருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம் சொல்லாதுங்கோ. அந்த அனையோங்கிறது சப்தமி, ஷஷ்டி இல்லை. பிட்வீன் தி டூ சுப்பீரியர் கிடையாது. ஒரு நாள் எய்ம் பண்ணாதுங்கோ.
நான்லாம் இப்போலாம் ரொம்ப தேறி போயிட்டேன். ஆத்துக்காரிட்ட சரணாதி பண்ணுறது தான் வசந்தம். முக்குரழி என்ன பண்ணுவேன், சரணாதி பண்ணி வைப்பார் தம்பதிகள். ஏடா ஆயிடுதாடா, இங்கே வா, இவ்வளோ கோச்சு பியாரின்னுவார். போவான்னு தொலைச்சி விடுவேன்னு கோச்சிக்காத, பாகவத அபச்சாரம் வந்துடும். அப்போ பாகவதடா ஏற்கனவே உன் மனைவி, அதெல்லாம் அபச்சாரப்படாத அப்படின்னு வேடிக்கையாக சொல்லியாரு. அவளையும் சொல்லுவார், அது வித்தலாம் ஆத்துக்காரன் இல்லை, இனிமே அபச்சாரம் பிரபன்னன், அவன்கிட்ட அபச்சாரப்பட்டு அவன் பாவம் உனக்கு வந்து ஜாக்கிரதை அப்படின்னு அழகாக வேடிக்கையாக சாதிப்பார். அதனால தான் அனயோகோ மத்தியே பரம் ந வஸ்து கிஞ்சித். சரிதானே, சப்தமி தானே, ஷஷ்டி சொல்லக்கூடாது. நானயோ பரம் ததாச்ச பகவத் சாஸ்திர வச்சனம் ஏகதத்துவம் விபோதிதோ. ஒரு தத்துவம் போல இருக்கா. ஏன்னா 2 பேர் இருக்கான்னா சண்டை போட்டுப்பாளே, 2 பேருக்கு சேஷனாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதை பண்ணுன்னு அவர் சொல்கிறார், அம்மா சொல்கிற டே அந்த வந்த பிராமணை விரட்டுங்கிறார், அப்பா சொல்கிறார் அவருக்கு 10 ரூபா கொடுங்கிறார். நான் என்ன பண்ணுறது, சண்டை போடுறாளேன்னா இந்த சண்டையெல்லாம் அவள்கிட்ட கிடையாது. ஏகதத்துவ விவோதிதோ, ஒரே தத்துவம். அவன் என்ன சொல்கிறாள் அதுதான் அவருக்கு சொல்லும். லக்ஷ்மியாக சமஸ்திதஜித் பிரபஞ்சா வியாபியஸ்ய ததீஷஸ்ய துசாபி சர்வம் வியாபியஸ்ததீஷஸ்ய துசாபி சர்வம் ததாபி சாதாரணமீஷித்வம் ஸ்ரீஷோர்தோஷ சதைக சேஷி. இப்படி பாஞ்சராத்திராகமத்திற்கு ஏன் இவ்வளோ பாடுபடுறோம் நாமன்னா, வெறும் வேதம் மட்டும் நமக்கு பிரமாணம் இல்லை, திவ்ய பிரபந்தம் மட்டும் இல்லை, ஆகமும் பிரமாணம். ஆகமத்தில் எவ்வளோ விஷயம் சொல்லுதுன்னு வச்சுட்டு அர்த்தம் சொல்லணும். அதனால ஒருத்தன் கேட்டான், சுவாமி இது ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அந்த லக்ஷ்மி யந்திரம் ஒன்று பண்ணுறான், அதில் லக்ஷ்மிக்கு பரிவாரமாக பெருமாளை வச்சுருக்கான். நியாயமா? ஏண்டாப்பா உனக்கு என்ன போயிடுது, அது பெருமாள் ஒரு ட்ராமா போடச்சே அவர் பரிவாரமாக இருப்பார், அது ஒரு அவதார விசேஷம். ஒரு சமயம் அப்படி என்னம்மா நான் தாண்டி அம்மா உனக்கு செய்வன், வேறு யார் இருக்கான்னு ஹஸ்பண்ட் கேட்டா, அதனால் விசேஷித்தம் போயிட்டு தானே. என்ன நினச்சிட்டு மனசில் ஒரு விசேஷத்துவம் போயிட்டு தானே, 2 இல்லை. அது ஒரு மூடில் பண்ணுறா இவாள்லாம், பெருமாள் ஒரு லீலாரச அனுபவிக்கிற மூடில் பண்ணுறார். அதே நீ ஆனஸ்பட்டு. ஆனால் இது பிரம்மணகா பத்ரி பிரஜனாதி சாகித்ய ராகித்ய விகல்பகா. நான் பிரம்மத்துக்கு பத்னியே இல்லாதபடி யோக நரசிம்மன் வச்சிருக்கு. அதனால் பெருமாள் சன்னியாசம் பண்ணி போக்காட்டான திரண்டதாரிணா பூர்வம் விட்டுனா ரக்ஷிதாத்ரி. பெருமாள் சன்னியாசம் பண்ணுற திரும்ப போயிட்டார் அப்படின்னா தத்தாத்திரா போனார். இதெல்லாம் அவதாரத்தில் ஒரு லீலாசர் பிரம்மச்சாரி வாமனராக வந்தார். அதெல்லாம் அந்த அளவோடு வச்சுக்கணுமே வழியே எப்பொழுதும் பெருமாள் பிராட்டியோடு தான் இருக்கார். பிரம்மச்சாரி வாமனனாக வந்த பொழுதும் பிராட்டியார் தான் வந்தார். அதனால தான் பாவர் யஜ்யோபவீத்தத்தை இது கிருஷ்ணாஜினேன சம்வன் வதும் வக்ஷஸ்தலாலயாவும் மறைச்சிட்டு வந்தார். வியூக விபவாதிஷு கேது காரிய பாவம் சர்வம் விக்கிரக விசேஷம் லட்சியம். இதை பற்றி பின்னாடி நாம் மறுபடியும் நித்திய விபூதி சொல்ல போகிறேன் நியாயத்தாஜன். சரி, நமக்கு முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா அதுலேருந்து நமக்கு யாருப்பா பரதேவதைன்னா அத சித்தம் அசேஷ சிதஜித் பிரகாரம் பிரம்ம ஏகா ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமானான நாராயணன் ஆகிய ஒருவன், லக்ஷ்மியோடு கூடிய நாராயணன் ஆகிய ஒருவன். அது வேறு என்ன இல்லைன்னா இது ஹாஃப் டிக்கெட், அது ஹாஃப் டிக்கெட், 2 பேரும் சேர்ந்தா தான் ஒருத்தர். அதனால 2 பேரும் சேர்ந்தா தான் ஏகத்து சேஷித்துவம் 2 பேரும். அப்படின்னா அடியானுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த கோட்டி பெரிய கோட்டி ஒருத்தருமே உபன்யாசம் பண்ணக்கூடியவா இந்த விஷயத்த அடியானுக்கு முடிஞ்ச வரைக்கும் எடுத்து சொன்னேன். இதில் நல்லது இருந்தால் எடுத்துக்கோங்க, தோஷம் ஏதாவது இருக்காது. ஏன்னா கூட ஆச்சாரியாகிறதுனால போர் அடிச்சு கொடுத்துன்னா அதுக்கும் மன்னிச்சுக்கோங்க. போர் அடிக்க முடியாது, பிராட்டி விஷயம் இது. அதனால் பிராட்டி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டு போயிட்டால் நம்பில்லை. வேறி மாறாத புண்மையில் இருப்பாள் வினை தீர்க்குமே. இது தேசிய அடிக்கடி எடுக்கிறார். லக்ஷ்மி தேவி உங்களுடைய பாப்பத்தை போக்கடிப்பார். இதுதானே மூலம் இருக்குது. எப்படி அர்த்தம் சொல்லணும்? பாபத்தை போக்கடிப்பார், லக்ஷ்மி தேவிக்கு மோட்சம் தரக்கூடிய பவர் இல்லை அப்படின்னு இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன சொல்லணும்? மோட்சத்துக்கு விரோதியான பாபம் நீங்களான மற்ற பாபத்தை போக்கடிப்பான்னு சொல்லலாம் முடியும். ரொம்ப சிம்பிள் வியாக்கியானம். வேறு வினைக்கு சங்கோச்சம் பண்ண வேண்டியதானே.
நம்மள பண்ணலை. இந்த திருவாய்மை யாரான்னு சேவிச்சா உடனே பெருமாள் சந்தோஷப்பட்டு, டே உனக்கு மோட்சம்னா உட்காரும், நான் தான் கொடுப்பேன்னு பிராட்டி அவரை தவிர்த்து தான் வந்து கொடுப்புன்னு எழுத்தார். அப்புறம் என்ன சுவாமி போயிட்டு இதில் உடனே சில பேர் சொன்னால் இந்த ஒரு திருவாய்மொழிக்கு மட்டும் அப்படின்னா உத்தம சாமி கேட்டால் இப்போ இந்த திருவாய்மொழியுமே சொல்லாத நிறுத்தி, ஏன்னா உனக்கு பிரதிகூலமாக இருக்கு. இந்த திருவாய்மொழி நீங்களான மற்ற திருவாய்மொழி மட்டும் சொல்லுவோம். அதை ஆரம்பிச்சுன்னா கப்சிப்னு வாயை போட்டுடுவோம். எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், நன்னார் மொழிப்பார். அந்த பாட்டில் வந்து அவன் சாமாரே படித்தருளாய் வரும். சாமாரேன்னு அவருக்கு எப்பயும் மோட்சம் கொடுத்துட்டு போகிறாரு. அவன் சாமாரோட கொண்டு போவான், வாயை மூடிட்டு. அந்த மாதிரி நீர் இந்த திருவாயு முடிச்சா வாயை மூடிட்டு பேச முடியுமா? உத்தமர் சுவாமி அவன் ஜென்ரல் எக்ஸப்ஷன் ப்ரூவ்ஸ் ஜென்ரல் தான். ஒரு நாளைக்கு பிராட்டி மோட்சம் தருவான்னு ஒத்துக்கிட்டியோ இல்லையோ அது போகணும், வேறு ஒன்று ஒரு ரூல் போயிடுது, எவ்வளோதானே. ஏகாசனிக்கு சாப்பிட்டாயிடுது இல்லையோ, அப்புறம் என்ன இதையும் சாப்பிடுன்னு ஒன்று கொடுத்துருப்போம் வேறு. அது மாதிரி சித்தம் அத சித்தம் அசேஷ சித்தஜித் பிரகாரம் பிரம்ம ஏகா ஸ்ரீமன் நாராயண இது சித்தம். மறுபடியும் ஸ்லோகம் ஆரம்பிச்சா முன்னாடி சொல்லிட்டோம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தேசியன் ஆண்டாள் சன்னதிக்கு வந்தார். அங்கே தான் ஒரு அற்புதம் பார்க்கலாம். நீங்கள்லாம் உபயநாச்சியார் சமேத பெருமாள் சேவிச்சிருக்கு. பிராட்டிக்கு 2 பேரும், பெருமாள் ஒரு பக்கம், பிராட்டிகள் 2 பேரும் இருப்பான். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உபய பெருமாள் சமேத நாச்சியார் சேவை அத்தியனோத்சவத்தில் ராப்பத்து போனேன்னா ஆண்டாள் இந்த பக்கம், ரங்கமன்னார் இந்த பக்கம், வடபத்திரசாயி இந்த பக்கம். முடிஞ்சு போச்சா கதை. ஸ்ரீவில்லிபுத்தூர் சேவை அப்படி தான். அத்தியனோத்சவத்தில் பிராட்டிக்கு 2 பக்கமும் பெருமாள். எல்லா ஊர்லேயும் ஒரு பெருமாள் 2 பிராட்டி, அங்கே ஒரு பிராட்டி 2 பெருமாள். ஆகையினால உபயாதிட்டானும் ஏகசேஷித்துவத்தை காமிக்கிற ஸ்தலமாயிட்டேன். அங்கே அதுக்காகத்தான் மாலை மாத்தலை வரைக்கும் தேசிய விஷயம் சாய்க்கிறேன். ரங்கநாதனுக்கு உனக்கு மாலை மாத்தல் நடக்கும். அந்த மாலை மாத்திர ரங்கேஸ்வரஸ்யதவச்ச பிரணயானுபந்தாத் அந்யோன்யமால்ய பரிவிற்த்தி அபிட்டு வந்தா வாசாலயந்தி ரசிகாக வசுதே திரிலோகி யூனாதிகத்த சமதா விஷயர்வார். அங்கே உட்காந்து பட்டிமன்றம் பண்ணுவா. பிராட்டி வசதியா பெருமாள் வசதியா 2 பேரும் ஈக்குவலான்னு பண்ணுவா. ஊர் முழுக்க கோஷிக்கும்படி பண்ணிட்டு இருப்பா. அது ரசிகர்கள் ஆனந்தத்துக்காக பண்ணுறது. ஆனால் சாஸ்திரம் என்னன்னா உபயாதிஷ்டானந்து ஏகசேஷித்து. அதான் நம்ம ஊரில் அந்த பழைய காலத்தில் கல்யாணத்தில் நலங்கு உண்டு. இப்போல்லாம் போயிடுது வேறு மாதிரி. கல்யாணத்துக்கு முதல் நாள் பண்ணுறேன், இப்போல்லாம் புதுசாக ஆரம்பிச்சிட்டா. அப்போல்லாம் நலங்கு பண்ணுவா. பெட்டி பெண்ணு வந்தா அப்படி வரும். பொண்ணுக்கு மாமியார் வந்தால் எலிவால் பின்னல் மாமியார் வந்தாலும் பாடுவா தைரியமாக. நலங்களை பாடலாம், பரிகாசம், அது அக்செப்டும். அப்புறம் பாடினா என்ன ஆகும், சண்டையாயிடும். அந்த மாதிரி இது பெருமாள் தாயாரில் தாயார் வசதியா பெருமாள் வசதியா இதெல்லாம் பட்டிமன்றம் பண்ணலாம். அதிக நியூனாதிகத்துவ சமதா விஷயமான விவாதங்கள் பண்ணலாம். ஆனால் இதெல்லாம் ரசிகர்கள் உலகத்தில் சந்தோஷத்துக்காக பண்ணுறதே ஒழிய தத்துவஸ்திதி சோமாசி ஆண்டான்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் உபயாதிஷ்டானஞ்ச ஏகசேஷித்து. ஸ்பராஸ்திர்ண புஜங்க புங்கவோ பரியங்கவரியங்கதோ சர்கஸ்தித்யவசான கேளிரசிகோ தௌ தம்பதீனப்பதி நாபி பங்கஜசாயின ஸ்ருதி சுகைகி அந்யோன்யபத்தஸ்மிதோ நிம்பஸ்யாம்புஜ சம்பவஸ்ய வச்சனைகி ஓம் தத் சதித்யாதிபிகி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. பித்ரே பிரம்மோபதேட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நமः ஸ்ரீநிதயே நமः. ஏஷ வை க்ளுப்தோ நாம யஜ்ஞः கல்பதே வை தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமः யத்ரைதேன யஜ்ஞேன யஜந்தே. ஹரி ஓம்.
கொஞ்ச நேரம் இருங்கோ இப்போதான் உபன்யாசம் வருது. எல்லாரும் அப்படியே உட்காந்துருக்கணும். இது உபன்யாசத்தை பற்றிய உபன்யாசம் ரொம்ப முக்கியம். நல்லூர் சுவாமி அவருடைய பாணியிலேயே ரொம்ப அழகா ஏகசக்தி பற்றி நிரூபணம் பண்ணார். இந்த நிரூபணத்துக்கு என்னென்ன அங்கங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கும்போது சுவாமி தேசிகனுடைய நியாய சித்தாந்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு, ஏன்னா அந்த வாக்கியம் கொடுத்துருக்கிறது நியாய சித்தாந்தத்துலேருந்து தலைப்பு. அதனால் அதை பேசிஸாக எடுத்துட்டு கடோபனிஷத்துலேருந்தும் மிச்ச ஸ்ரீபாஷ்யத்துலேருந்தும் வேற அந்த இவருடைய தனியன் வடகல சம்பிரதாயத்துக்கு தேசிய சம்பிரதாயத்துக்கு ஒரு அசாதாரண விசிஷ்டாத்வைத சம்பிரதாயம் ஒரு இது சம்பிரதாயத்துக்கே ஒரு இது வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது சுவாமி ரொம்ப அழகாக சாதிச்சார். நாங்கள் எங்கிட்ட கேட்டேன் எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா நம்ம டைம்லாம் சொல்ல முடியாது இந்த விஷயத்துலன்னு எனக்கு தெரியும், அதனால நான் சும்மா அவர்கிட்ட கேட்டுருமோன்னு சொல்லிட்டு அவர் கையை காட்டி விட்டான். அவரும் பதில் சொல்ல எத்தனை நேரம் வேணா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் சுவாமி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த உபன்யாசம் சாதிச்சிருக்கார். அவ்வளோ அழகாக சாதிச்சிருக்கார். இதை நீங்கள் ஃபுல்லாக ரசிக்கணும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு தடவை கேட்டு அப்படியே மனசில் வாங்கிக்கிற விஷயம் கிடையவே கிடையாது. ஆனால் அதனுடைய பரிபூர்ணமான ஒரு இது ரசம், அவர் சொன்ன மாதிரி அந்த ரசத்தை அனுபவிக்கணும்னா நீங்கள் யூடியூப்பில் லிங்க் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். யூடியூப் லிங்க்கை பார்த்து யூடியூப்ல எல்லாம் வந்துருக்கல, நாளைக்கு அப்லோட் ஆகிடும் கம்ப்ளீட்டாக யூடியூப்பில். இப்படியே பண்ணியாச்சா? அதனால நீங்கள் அதை கொஞ்சம் நிதானமாக கேட்டீங்கன்னு வச்சுங்க. இங்கே சில சமயத்தில் மைக் வேறு சரியில்லை. இன்னைக்கு பர்டிகுலராக இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இன்னும். ஆனால் யூடியூப் மைக் வேறு, இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது இங்கே கேட்குறவாளுக்கு மாத்திரம் தான் இந்த மைக்கு. யூடியூப் மைக் வேறு, அதில் ரெக்கார்டிங்லாம் கரெக்டாக வந்திருக்கும். அதனால் நீங்கள் இந்த இது கூட சில சமயம் அவர் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கார். அவருடைய ஸ்லைட்ஸ் எல்லாம் கூட சிலது இன்னைக்கு ஃபோட்டோ எடுத்தால் நான் பார்த்தேன். அதனால் அந்த ஸ்லைட்ஸு அதனால இந்த உபன்யாசம் இன்னும் கொஞ்சம் ரசித்து நிதானமாக அனுபவித்து கேட்கணும்னா எல்லாரும் யூடியூப்பை கட்டாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே வந்துட்டு சுவாமியோட உபன்யாசத்தை கேட்டதுக்கு உங்களுடைய தன்யவாதங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ கிறிஸ்பாக 2 வார்த்தை சுவாமியோட உபன்யாசத்தை பற்றி சொல்லுவோம். மைக்கு கொடுக்கணும். மைக் வேணாம், அவருக்கு மைக் வேண்டாம். பால்யத்தில் நம்ம சுவாமி ஆரம்பித்து வைத்த ஒரு பிரக்ரியை, அந்தந்த விஷயத்துல யார் நிஷ்ணாதர்களோ புஷ்பே தேவி ஷட்பதா என்று இந்த ரீதியிலே எல்லா இடத்தையும் நம்ம மதத்தை எல்லாம் கொள்ள வேண்டும் என்பதை நம்ம சுவாமி காட்டி கொடுத்த மன்னார்குடி சுவாமி காட்டி கொடுத்த ஒரு பிரக்ரியை. ஆண்களை வைத்துக் கொண்டு அவர் நமக்கு நடாத்தி காட்டினார். அதே தான் அடியவர்கள் தொடர்ந்து கடைபிடிச்சுன்னு வரோம்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் இன்னைக்கு பிரபுதர் சுவாமி சொன்னார். சுவாமி சொன்னார், நான் விஷயம் சொல்லியிருக்கேன், இது ஒரு வாட்டி கேட்டால் புரியிற விஷயம் இல்லை, ரெக்கார்டிங் இருக்கு, 5 வாட்டி கேளுங்கோ. 5 வாட்டி கேட்டதுக்கு அப்புறம் புரியலன்னா நான் பொறுப்பு. தப்பு என் பேர்ல. 5 வாட்டி கேட்கலன்னா தப்பு உங்க பேர்ல. இன்னும் 4 வாட்டி கேட்கணும். நீங்க சொல்றோம் அப்படின்னா விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம், ஆழம் மட்டும் இல்ல விஸ்தரமான விஷயம் கூட. இது ஆணிவேரான ஒரு தத்துவ நிரூபணமான பாகம். இது தத்துவ நிரூபண பாகம் சொன்னாலே பிரமாணங்களை கொண்டுதான் நிரூபிக்கணும். அது எவ்வளவு விதமான பிரமாணங்கள் எல்லா இடத்தையும் எடுத்து வைக்கணுமோ அத்தனையும் வேதத்திலேருந்து ஆரம்பித்து பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லி தேசிகன் பகிர்ந்தமாக இருந்திருப்போம். மொத்தத்தையும் சுவாமி இந்த இடத்துல ஒரே இடத்துல சக்கரணம் பண்ணி காட்டியிருக்காரு. இது சாதாரணமாக எங்கேயும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது.
இப்படி நமக்கு புரிவதற்காக இவ்வளவு தூரம் எவ்வளவு உழைச்சின்னு வந்திருக்கணும் சுவாமின்றது அவருடைய அதாவது அவருக்குள்ள ஞானத்தினால் இதெல்லாம் இருக்கு. இப்போ நமக்காக அது இந்த மாதிரி எழுதி வரணும், இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி நமக்காக ஒரு டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். இதெல்லாம் ரொம்ப மகத் பிரயாசையான அதெல்லாம் சுவாமி நமக்காக இவ்வளவு பண்ணின்னு வந்திருக்கேன்னா இப்போ அது 5 வாட்டி கேட்டால் போறாது, இந்த நிறைய வாட்டி புரியறது வரைக்கும் கேட்கணும். மறுபடியும் இன்னொன்று கேட்கணும், கேட்டால் உடனே புரிஞ்சிடும் நினச்சிட்டு வேண்டாம், அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் மேற்கொண்டு இது எதனால் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், சமுத்திரத்தை கையிட்டு காட்டுமா போலே இவ்வளோ பெரிசு இது எவ்வளோ ரத்னங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னா ரத்னம் வேலைன்னு பார்த்தா தெரியாது, இருக்குன்னு சொன்னதை நம்பி உள்ளே இறங்கி போனால் யாருக்கு எவ்வளோ கிடைக்கிறது அவ்வளவு. ஆனால் எல்லாருக்கும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் இதில் ஒரு நிச்சயம் ஏற்படும். இப்படிதான் தத்துவம் அப்படின்றது இது நம்ம வைதிக சம்பிரதாயத்துக்கே ஆணிவையான விஷயத்தை சுவாமி நிபுண தரமா இதுக்கு மேலே இதுக்கு வேற பிரமாணங்களை தேட வேண்டாம். இதை விட நமக்கு மனசுல படும்படியா எளிமையா இதுக்கு மேலே சொல்ல முடியாது. இதுக்கு மேலே வேண்டாம் பாடமாக அந்தந்த சாஸ்திரத்தை உள்ள போய் கேட்க வேண்டியது. இது அனைத்து சாஸ்திரங்களையும் ஒன்றை திருத்த நிறுத்த திருவிளக்கு என்பது போல இப்போ வந்தது. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை சுவாமி எங்கள் பேர்ல எங்கள் பிரார்த்தித்ததுக்காக பண்ணது அப்படின்றது இது மன்னார்குடி சுவாமி கணிசித்து அடியவர்கள் பேர்ல சுவாமி பண்ணக்கூடிய அனுகிரகமானது அது நிச்சயம்தான் அது. அதனால இப்படிப்பட்ட அனுகிரகம் அடியவங்கள் பேர்ல எப்பொழுதுமே இது வரைக்கும் எப்பயுமே உண்டு. சுவாமிக்கு தொடர்ந்து அப்படியே அவர் நம்ம மேல இந்த காருண்யத்தை பாய விட்டு கொண்டே இருக்கணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு தலையெல்லாம் கைமாறுவோம். மங்களாசார்த்தவரே ஆச்சாரிய புரோகமிக்கு சர்வேஷ குருவே ஆச்சாரிய சத்கிருதாயாஸ்து மங்களம். வேதாந்த தேசிகேதி நாராயணாத்யம் நிவர்த்தகாந்தபோதம் ஸ்ரீ ரங்கநாதே துர்கதயாவலம் ஸ்ரீ ராஜகோபகுருமாத்மநாட்யம் पुराणे वेदं विद्वागं समपितो वदन्त्यादित्यमेव ते परिवदन्ते अग्ने अग्निं द्वितीयं तृतीयं रघुं समिधयावतीर्वै देवतास्ताः सर्वा वेदविधिं ब्राह्मणे वदन्ति तस्मात् ब्राह्मणेभ्यो वेदविधिवेदिवेदमस्यान्ना श्रीलङ्कीर्तय एतादेव देवताः प्रीणाति. மாவி பக்கத்தில் இருந்தால் தான் உபன்யாசம் கேட்ட படம் நிறைந்த அல்லிக்கமல கண்ணனை அண்ணன் கடவோவன் சொல்லப்பட்டவாயிரத்துள் வையம்பத்தும் வல்லார்கள் நல்ல மனத்தால் துணைவாருடன் மக்களே பிரசாதம் எடுத்து கொஞ்சம் எல்லாரும் வாங்கிட்டு போகணும். பிரசாதம் வாங்கி